தமிழ் பேரினத்தின் ஒற்றை நம்பிக்கை அண்ணன் செந்தமரன் சீமான் உங்களோடு. என்னுடைய பேரன்பிற்கும் பெரும் நம்பிக்கைக்கும் உரிய அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இதுவரை நாம் செய்ததை இன்றிலிருந்து சற்று கூடுதலாக வேகமாக செய்ய வேண்டும். கட்சி தொடங்கியது 2010. அதனால் தொடங்கும்போது ஒரு ஆவேசம், ஒரு வெறி, இதயமெங்கும் வலி, கைவிடப்பட்ட ஆதரவற்ற பிள்ளைகள் எப்படி அரற்றி அழுவார்களோ, கழுத்தை அறுத்து போட்ட கோழி எப்படி உயிர் வலியால் துடிக்குமோ, அப்படி இன அழிப்பிலிருந்து துடித்தெளிந்த பிள்ளைகள் நாம். இங்கே இருந்த கட்சிகள், ஆட்சிகள், தலைவர் பெருமக்கள் எல்லோரையும் நாம் நேசித்து நம்பி நின்றோம். அந்த கட்சிகளில் இருந்தவர்கள் எல்லாம் நம்முடைய சித்தப்பா, பெரியப்பா, நம்முடைய மாமா, நம்முடைய உறவுகள் தான். ஆனால் ஏன் இவ்வளவு பெரிய கொடுந்துயரம் தமிழ் பேரினத்திற்கு நிகழ்ந்தது என்று எண்ணி பார்க்கிற போது எந்த வழியிலையும் அதை கடந்து போக முடியவில்லை. அது சரியென்று ஏற்க மனம் மறுக்கிறது. எங்கள் மொழியை, எங்கள் கலை இலக்கிய பண்பாட்டை, எங்களுடைய பாரம்பரிய வேளாண்மையை, எங்களுடைய விதைகளை, எங்களுடைய நிலத்தை, அதிலே நிறைந்திருக்கிற வளத்தை, மண்ணை, மணலை, காற்றை, மரங்களை, மலையை, கடலை, ஆறை, அருவியை எல்லாவற்றையும் இந்த அதிகாரம் பாதுகாக்கும் என்று நாம் நம்பினோம். ஆனால் இவற்றையெல்லாம் இந்த அதிகாரங்கள் தான் அழித்து சிதைக்கும் என்று நாம் ஒருபோதும் நினைக்கவில்லை. சிறுபஞ்ச மூலம் என்று என் மகளுக்கு தெரியும், தமிழ் இலக்கியம் படித்தவர்களுக்கெல்லாம் தெரியும். எவன் சொர்க்கத்துக்கு போவான்? நீர் வழிந்தோட வாய்க்கால் வெட்டுகிறவன், பொது கிணறு வெட்டுகிறவன், விளைநிலங்களை உருவாக்குகிறவன், மரம் வளர்ப்பவன், பொது குளம் வெட்டுபவன் எல்லாம் சொர்க்கத்துக்கு போவான் என்று எழுதியிருக்கிறது. இப்போ இதையெல்லாம் அழிப்பவன், இதையெல்லாம் செய்யாதிருப்பவன், இதையெல்லாம் நாசமாக்குவன் நரகத்துக்கு போவான் என்று எழுதவில்லை. இதையெல்லாம் அழிக்கிற, நாசம் பண்ணுகிற, சீர்கெடுக்கிற, இல்லை செய்யாதிருக்கிற செயலை மனிதன் செய்வானா? அவன் செய்ய மாட்டான் என்று அன்றைய நமது முன்னவர்கள் நம்பினார்கள். நான் பலமுறை சொன்னேன், நீங்கள்லாம் வேடிக்கையாக கூட எண்ணியிருக்கலாம், அண்ணன் நகைச்சுவைக்காக சொல்கிறார் என்று. இல்லை, சிறுபிள்ளையாக இருக்கும்போது நம்மளை உறங்க வைக்க கதை சொல்லுவார்கள், பெரியம்மா, சின்னம்மா, அம்மா, தாத்தா, பாட்டி எல்லாம். அப்போ என்னுடைய உறவினர்களெல்லாம் எனக்கு சொன்ன கதை, உங்களுக்கு தெரியும், எப்போவா தான் நம்ம கிராமங்களில் பணியாரம் சுடுவாங்க. அது ஒரு தீபாவளி, பொங்கல், ஆடி, அம்மா, இந்த மாதிரி. அந்த பணியாரத்தை விளையாட போகிற போது சட்டப்பையிலேயே, டவுசர் பையிலேயே போட்டுக்கிட்டு போகிறது.
அதை சாப்பிட்டு முடிச்சோன்னே அந்த பணியார துகள்கள் அதில் இருக்கும். அது கலட்டி போட்டோன்னு எலி அடித்து ஓட்டை போட்டு விட்ரும். அந்த டவுசரை தான் பள்ளிக்கூடத்துக்கு போட்டு போகிறது. அப்போ அந்த பணியாரத்தை இது பண்ணும்போது பாட்டி கதை சொல்லும்போது, பணியாரம் சாப்பிட்டு இப்படி தான் உன்னை மாதிரி சின்ன பையன் சாப்பிட்டுட்டு பணியாரத்தை கொண்டு போய் பூமிக்குள்ள குழியை தோண்டி புதைச்சி மூடி வச்சுட்டான். அப்புறம் காலையில் எந்திரிச்சு பார்க்குறான், பெரிய பணியார மரம் முழுக்க வெறும் பணியாரம். அவனுக்கு எப்போல்லாம் பணியாரம் சாப்பிட தோணுதோ அப்போல்லாம் உலுக்கி அந்த பணியாரத்தை சாப்பிட்டுட்டு போவான். அப்படின்னோடனே அப்போ நமக்கு என்ன கனவுல நம்மளும் புதைச்சி வைக்கிறது, எப்படியாவது பணியார மரம் வந்துருமான்ட்டு. அது வேடிக்கையாக விளையாட்டுக்கு பாட்டி சொன்னது. அது மாதிரி இன்னொரு கதை. ஒரு ஊர்லப்பா ஒரு மலை முழுங்கி மகாதேவன் இருந்தான். மலையை யாராவது முழுங்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, முழுங்குவாப்பா. அவன் சாதாரண மனுஷன் இல்லை, பெரிய பூதம். அப்போல்லாம் நான் நம்பலை, ஏதோ பாட்டி நம்மளை தூங்க வைக்கிறதுக்காக ஒரு கதையை சொல்லுது அப்படின்னு. ஆனால் இப்போ வழியில் போகும்போது, இறங்கி வீதியில் பார்க்கும்போது, மலைகளை வெட்டாதீர்கள் என்று நாம் போராடும்போது பார்த்தால் உண்மையிலேயே மலை முழுங்கி மகாதேவன்கள் இருக்கிறார்கள். ஒருவர் இருவர் அல்ல, பல பேர் இருக்கிறார்கள். அவர்கள்தான் அதிகாரத்தில் இருக்கிறார்கள். அதை இப்போது நாம் பார்க்க முடிகிறது. உண்மையிலேயே மலை முழுங்கி மகாதேவன்கள் இருக்கிறார்கள். அது மாதிரி எவரெல்லாம் நம்முடைய மொழி, நம்முடைய வரலாறு, நம்முடைய வழிபாட்டை பாதுகாப்பார்கள் என்று நம்பினோமோ அவர்களெல்லாம் அதை அழித்தார். என்றைக்கு வந்தது நமக்குள்ளே இந்த விநாயகர் திருவிழா, விநாயகர் பேரணி, இந்த பிள்ளையார் சதுர்த்தி, வீதியிலே விநாயகரை வைத்து கொண்டாடுவதெல்லாம் எப்போது பார்த்தீர்கள்? எங்கு பார்த்தாலும் சாலைகளிலே அனுமார் சிலையும் சாய்பாபா சிலையும் எப்போது உள்ள வந்தது? அப்படி எங்கேயாவது வட இந்தியாவில் நம்முடைய திருமுருகன், நம்முடைய தமிழ் இறைவன், நம்முடைய முருகனுக்கு சிலை பார்த்தது உண்டா? நீங்கள் எங்கேயாவது பார்த்தது உண்டா? மகாராஷ்டிராவிலே அல்லது மற்ற மாநிலங்களிலே வாழுகிற அடர்த்தியாக தமிழ் குடிகள் வாழ்ந்தால் அந்த தெரு ஓரத்தில், வீட்டு ஓரத்தில், முற்றத்தில் சின்னதாக சுவரை ஒட்டி ஒரு சிலை வைத்து வழிபடுவார்கள் ஒழிய நம்முடைய இறை வணக்கத்துக்குரியவராக மாற்றப்படவில்லை. அறிவில் சிறந்த என் தம்பி தங்கைகளை எண்ணி பாருங்கள். விநாயகர் சதுர்த்திக்கு விடுமுறை உண்டு, சரஸ்வதி பூஜைக்கு உண்டு, ஆயுத பூஜைக்கு உண்டு, எல்லாவற்றுக்கும் உண்டு. உன்னுடைய இறை முருகனுடைய தைப்பூசத்திற்கு பொது விடுமுறை இருந்தது உண்டா? இத்தனை ஆண்டுகள், எத்தனை ஆண்டுகள்? இதுவரை இல்லை. நாம் வந்து, நாம் போராடி, நாம் கோரிக்கை வைத்து அந்த திருமுருகனினுடைய தைப்பூசம், முருக பெரும்பாட்டனுடைய தைப்பூசத்திற்கு பொது விடுமுறை பெற்றோம். அதுவும் அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது கேட்டோம், அவர் செய்யவில்லை, வேண்டுமென்று செய்யவில்லை. அந்த நேரத்தில் அவருடைய வெற்றிக்கு நாம் பெரும்பாடுபட்டோம். கட்சி தொடங்குவதற்கு முன்பிருந்து கட்சி தொடங்கிய பிறகும் அவரை ஆதரித்து நின்றோம். காரணம், நம் இனத்தை கொன்ற காங்கிரஸ் திமுகவை வலுவிழக்க செய்ய வேண்டும், வீழ்த்த வேண்டும் களத்திலே என்று நின்றோம். நம் மீது அவருக்கு அன்பு பாசம் இருந்தது, அவர் மீது நமக்கு நன்மதிப்பும் நம்பிக்கையும் இருந்தது. ஆனால் அவர் அந்த நேரத்தில் செய்யலை. மன்னர் திருமலை நாயக்கர் அவர்கள் அதே தைப்பூச நட்சத்திர அதிலே அந்த தேதியில் பிறந்தவர், அந்த இதிலே பிறந்தவர். அதனால் அதை பொது விடுமுறையாக கொண்டாடுகிறேன் என்று அறிவித்து விட்டார். என்னை அவமதிக்கத்தான். நீ எல்லாம் ஒரு ஆளா, நீ கேட்டு நான் விடணுமா? அதான் சரி, அந்த கோரிக்கை அப்படியே இருந்தது, செய்யல. அதுக்கப்புறம் ஒரு தமிழன் முதலமைச்சராக வந்து ஐயா எடப்பாடி பழனிசாமி அவரிடத்திலே கோரிக்கை வைத்த பிறகு அவர் கேட்ட கேள்வி அதிர்ந்துருவிய, தைப்பூசத்துக்கு பொது விடுமுறை இல்லையா தம்பி என்று கேட்டார். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது, இல்லை. அப்புறம் குறிச்சுக்கிட்டார் ஒரு தாளில், நான் உறுதியாக நம்ம செய்வோம், நான் முருக பக்தன், என்னுடைய பெயர் கூட பழனிசாமி தான், என் தோட்டத்தில் நான் முருகன் கோயில் கட்டி வழிபடுகிறவன், அதற்காக செய்வோம் என்று விட்டார். கேட்டு பெற்றது நாம், விடுமுறை விட்டது அவர். ஆனால் இத்தனை ஆண்டுகளில் வராத முருக பக்தி, திடீரென்று முருகன் மாநாடு, விளம்பரம், தீபம், நல்லெண்ணெய், என்னடா முருகன் விழா நடக்குது, என்னடா நம்ம பாட்டனுடைய பக்தி திருமுத்து திருநகைன பாடியதோ பாடிட போகிறான், புகழ்ந்துட போகிறான். முருகனுடைய வரலாறுன்னா வெது வெதுன்று இட்லி சுடப்பட்டது, நல்ல சாம்பார் கட்டி சாம்பார் பரிமாறப்பட்டது,
அங்கே 50,000 பேருக்கு சோறு போடப்பட்டது, 2 லட்சம் பேருக்கு வந்து அல்வா கொடுக்கப்பட்டது, ஏதாவது பஞ்சாமிர்தம் கொடுக்கப்பட்டது. என்ன திடீரென்று முருகன் மீது பாசம்? நான் என் தம்பி துறையும் பேசிக்கிட்டேன். பாசம் இல்லை, வேஷம். அதைத்தான் இது பாரு. முருகனுடைய மக்களை ஏமாத்தியாச்சு, இப்போ முருகனையே ஏமாற்ற கிளம்பிட்டாங்க. ஓட்டு தான். நானும் தம்பியும் துறையும் கூட பேசிட்டு இருந்தோம். முருகன் அப்படியே உட்காந்து பூசாரியை கூப்பிட்டு, எங்கள் பாப்பா அந்த உண்டியல் எடுத்து உள்ள வைப்பா. தெய்வமே ஏன் அப்படின்ன, திருட்டு பயலுக்கு வராங்கப்பா மாநாடுன்ட்டு எடுத்து உள்ள வைப்பா. என் மக்கள் சாகும்போது மாநாடை மயிலாடை போட்டுக்கிட்டு இருந்தவன் இப்போ எனக்கு மாநாடு போகிறேன்னு வர்றான், எடுத்து உள்ள வைப்பா. திடீர்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, இறங்கி பின்பக்கமாக ஓடுறாரு. இவங்க வந்து கூடினவன பின்பக்கம் ஓடுறாரு. சாமி எதுக்கு இங்கிட்டு ஓடுறீங்கன்னு. அவங்க நம்ப முடியாது, திருட்டு போயில என்னையும் தூக்கிட்டு போனான்னு போயிடுவாங்க. போயிட்டு 2 நாள் கழித்து வாரேன் அப்படின்னு போகிறாரு. இதுதான் இவங்க நிலைமை. இப்போ அந்த மாதிரி நிலையில் எதுவுமே இல்லாமல் நிறுத்திவிடப்பட்ட மக்கள், இனத்தின் மக்கள். உங்களுக்கு தெரியும், நீங்கள் கற்ற பிள்ளைகள், இந்த சீமைக்கருவேல மரம் நம் நிலத்தின் வளத்தை கெடுக்குது. இந்த யூக்கலிப்டஸ் மரம் நம் நிலத்தின் வளத்தை கெடுக்குது. சீமைக்கருவேலையை அதனுடைய குணம் என்னென்றால் அதற்கு வேர்க்காது. இந்த தைல மரம் யூக்கலிப்டஸின் குணம் என்னவென்றால் அதற்கு வேர்க்காது. இந்த வேர்க்காத இந்த மரங்கள் சூரிய ஒளியில் கடல் நீர் வெப்பமாகி நீராவியாகி குளிர்ந்து மேலே வருகிற அந்த ஈரப்பதத்தை உறிஞ்சிவிடும். மேகமாக உருவாவதற்கு முன்பே அந்த ஈரப்பதத்தை உறிஞ்சிவிடும் என்றால் அப்புறம் எப்படி மேகம் உருவாகும், மழைப்பொழிவு வரும்? அதே மரங்களின் பிசாசு என்றுதான் இந்த சிம்மக்கருவேலையை சொல்லுகிறார். அதை அழித்து விட்டு, ஒரு காலத்தில் வந்துருச்சு, அதை அழித்து விட்டு மாற்று மரங்களை நட முடியாதா? முடியும். சமூக நல கேட்டை சமூக நல காடு என்று நட்டார்கள் யூக்கலிப்டஸை. இந்த பாலித்தீன் பிளாஸ்டிக், இந்த நெகிழித்தாள் மக்கி மண்ணோடு மண்ணாக போக 5 லட்சம் ஆண்டாகும் ஒரு அறிஞன், 50,000 ஆண்டாகும் இன்னொரு அறிஞன், 5000 ஆண்டுகளாகும் இன்னொரு அறிஞன். இதில் உறுதியான கணக்கு எதுவும் இல்லை. ஆனால் எவனும் பார்க்க இருக்க போறதில்லை. ஏன்னா இப்போ நம்ம அரசு சொத்துக்களை எல்லாம், தம்பி தங்கையிலே நீங்கள் கவனிச்சுக்கணும், அரசு சொத்துக்களை எல்லாம் என்ன பண்ணுவான், 99 ஆண்டுக்கு லீஸும்பான். வாடகை எவ்வளவுங்கிற 100 ரூபா 150 ரூபா ஒரு ஆண்டுக்கு, ஒரு மாதத்துக்கு 150 ரூபா. எத்தனை ஏக்கர்? 100 ஏக்கர் 200 ஏக்கர் அரசு நிலத்தை பெரும் முதலாளிகளுக்கு லீஸுக்கு ஒத்திக்கி கொடுத்துருப்பான். இந்த 99 ஆண்டு கழித்து உனக்கு கொடுத்தோம்ங்கிறத கேட்க போகிறது யார்? இப்போ எந்தெந்த இடம் அரசு இடம் இந்த தனியார் முதலாளிகளுக்கு 99 ஆண்டுக்கு ஒத்திக்கி கொடுக்கப்பட்டிருக்குன்னு யாருக்காவது சொல்லு பார்ப்போம். தெரியாது. அது மாதிரி தான் இதுவும் பார்க்க போகிறது இல்லை நம்ம. அது மாதிரி தான் இந்த நெகிழி பார்க்க முடியும். ஏன் நெகிழி, பாலித்தீன், பிளாஸ்டிக், நெகிழி, குலைமம், இது இரண்டையும் தடை என்று சொல்ல முடியாதா? முடியும். நாட்டின் பிரதம அமைச்சர் கிளீன் இந்தியா. எதை கிளீன்? எது கிளீன்? இந்த நாட்டை குப்பையாக்குறது எது? பாலித்தீன், பிளாஸ்டிக். அதை கிளீன் இந்தியான்னு கூட்டி எழுறதுக்கு பதிலாக தடை. அது இல்லை, அது இல்லாத மாற்று பயன்பாடு. இது வருவதற்கு முன்பாடு இவ பயன்படுத்தி கொண்டிருந்தது எது? அது இல்லை வேற இல்லையா? துணிப்பை இல்லையா? துணி இல்லையா? சட்டி இல்லையா? எனக்கு சின்ன பிள்ளையா, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அப்பா ரத்தம், குடலை, தூக்குவாளியெல்லாம் வாங்கிட்டு வருவார். தலையெல்லாம் வாழலையில் கட்டி கொண்டு வருவாங்க, இல்லை பனைமட்டையில் கட்டி கொண்டாடுவாங்க. அப்படி தானே? இந்த நுடங்கட்டுறது எப்படி வந்தது தெரியுமில்ல? கைகால் உறைஞ்சா நுடங்கட்டுறது. காட்டுக்குள்ளே ஆடு மாடு மேய்ச்சிருக்கான் நம்ம முன்னவருக்கு. அப்போ அங்கே கறி ஊற்றிட்டுருக்கேன். கறி விற்கும்போது அந்த கறியை வந்து வெட்டி கூறுகூறாக வெட்டி 1 கிலோ கறியை வாங்கி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும். அப்போ ஒரு இலை இல்லைன்னொன்னே காட்டில் ஒரு இலையை எடுத்துகிட்டு வந்து அந்த இலையில கட்டி கொடுத்துட்றாரு. அவர் கொடுத்துட்றாரு, அந்த கொடுத்துட்றாரு. கொண்டு வந்து வீட்டில் வந்து கறியாக்கிறதுக்கு பிரித்தா கறி ஒட்டிக்கிறது, வெட்ட முடியல. கண்ணு முன்னாடி தான் வெட்டி துண்டு துண்டாக வெட்டி இதில் கட்டினாரு. ஆனால் அந்த இலையில கட்டி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ள ஒட்டிக்கிருச்சு. எப்படி? மாயமா மந்திரமா என்ன தெய்வ சக்தியான்னு தெரியாது குழம்புல. இது எதுலடான்னா அந்த இலையில தான் கட்டி அந்த இலையை பார்க்குறான். இந்த இலை தான் காரணம் தெரிஞ்சோடனே அந்த இலையை தேடி ஓடுறான், அதை பிடிச்சிக்கிறான். அப்போ கை கால் உடஞ்சதுக்கெல்லாம் எடுத்தது தேத்து ஓட்டினோடனே சேர்ந்துக்கிறது. இப்படி தான் மருத்துவத்தை கண்டுபிடிச்சான்.
அது மாதிரி நமது முன்னவர்கள் வாழை இலையில் பனைமட்டையில் இதில் தான் கட்டிக்கிட்டு வந்தான். இன்னைக்கு எதை எடுத்தாலும் அந்த பிளாஸ்டிக் பை. என்ன இலவசமாக கொடுக்குறான்னா, நீ 5000 ரூபாய்க்கு உடை வாங்கினீன்னா அதை தூக்கிட்டு வர்ற பை, பாலித்தீன் பை இலவசம். இதை ஒழிக்க முடியாத? குப்பைனா எது குப்பை? இலைதழையா குப்பை? அது இலைச்சத்து, தலைச்சத்து, மண்ணுக்கு உரம். நீ எப்படி சாப்பிட்ற? ஒரு விடுதிக்கு போ, ஒரு தட்டு மேலே நெகிழித்தாள், பாலித்தீன் சீட்டு, அதில் தோசை, அதில் இட்லி சாப்பிட்டுட்டு அப்படியே சுருட்டி அப்படியே கொண்டு குடையில் போட்டுருவேன். அவன் அப்படியே கொண்டு நிலத்தில் போட்டுருவான். அதை அப்படியே விரிஞ்சிக்கிறோம். மழை பொழியும் போது அது மேலே நின்றுரும். கீழே பூமிக்குள்ள இறங்க விடாது, அப்படியே இருக்கும். மறுபடி வெயில், நீராவி மேலே போயிடும். ஒரு சொட்டு தண்ணியை பூமிக்குள்ள விடாது. இது மக்கி மண்ணோடு மண்ணாக போக, நீ மண்ணாக போனாலும் அது போகாது. அப்போ இது எப்படி நிலத்தை நஞ்சாக்குது? இது தீப்பிடிச்சி எரியுது. கொடியே அமில நச்சு காற்றை மேலே கலந்துருது. இவ்வளவு பிரச்சனை இருக்குது. இப்போ இந்த நிலத்தில் மலைகள் உயரத்திற்கு இந்த பாலித்தீன் நெகிழி குப்பை மலைகள் இருக்குது. இது தடைன்னு உன்னால் சொல்ல முடியல. ஆனால் இதே இடத்துல நீ வாழை இலையில் சாப்பிட்டீங்கன்னா, இந்த வாழை இலையில் சீரணாற்றல் அதிகமாக இருக்குது, செரிக்கிற ஆற்றல். இலை ஒரு மூலிகை. இதில் சாப்பிட்டுட்டு மடித்து நீ போட்ட ஆடு மாடு சாப்பிட்டோன்னா அது கழிவாக்கிறது, உரம். ஒருவேளை சாப்பிடலை, அதுவே மக்கி மண்ணோடு மண்ணாயிருது, இலைச்சத்து, தலைச்சத்து. இப்போ இந்த இடத்துக்கு வராமல் அதை விளைய வச்ச ஏழையும், வாழையை விளைய வச்ச ஏழை விவசாயியும் வாழ்வான், பூமியும் கெடாமல் இருக்கும், வளமாக இருக்கும். இந்த பாலித்தீனை ஒழிக்க இந்த நாட்டு அதிகாரத்தால் முடியாமல் கிளீன் இந்தியான்னு கூட்டி எழுதிட்டு இருக்கான். ஒரே நாள் ஒரே சட்டம், பேன் பிளாஸ்டிக் தடை, அவ்வளோதானே, முடிஞ்சு போச்சு. அது செய்ய மாட்டான். பாலித்தீன் தடை என்று பேசினால் பணத்தை கொண்டு போய் வைத்து அவன் வாயை அடை என்று அடைச்சிருவான். இப்போ அண்ணெல்லாம் பேசும்போது பாலித்தீன் நெகிழியை நான் வந்தால் தடுப்பேன்னு, அந்த உற்பத்தி செய்கிற முதலாளிகள் தம்பியை ஒரு தடவை சந்தித்து நாங்கள் பேசணும் அண்ணே, அவங்க அந்த பாலித்தீன் அந்த உற்பத்தியாளர்கள்லாம் உங்களை ஒரு தடவை சந்திக்கணுன்றாங்க. நான் முதலமைச்சரான பிறகு சந்திக்கிறேன்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தேன். வேற என்ன செய்யுது? அப்போ எது ஒன்றையுமே இவர்கள் செய்யறதுக்கு தயாரல்ல. இங்கே நமக்கு வேண்டியது கிளீன் இந்தியா இல்லை, கிரீன் இந்தியா, பசுமை இந்தியா தேவைப்படுது. புவி வெப்பமாகுதுன்னு சொல்ல தெரியுது. நீ வெயில் அடித்தா என்ன பண்ணுற? கொடை பிடிக்கிற. அப்போ பூமிக்கு வெயில் அடிக்குது, கொடை பிடிக்கணும். பூமிக்கு கொடை எது? மரம். அதை வளர்க்கணும். இவ்வளோதான். கார்லேருந்து இறங்கிட்டு நிழலில் விடுப்பா, மரத்து நிழலில் விடுப்பா. இங்கே வாயா, காரை நிழலில் விடுறது சரி, அதுக்கு முதல்ல ஒரு மரத்தை நடணும். அது ரொம்ப அவசியம். அதை செய்கிறது இல்லை. அப்போ எல்லாமே தவறாக இருக்குது பாருங்க, ஒன்றும் தவறாக இருக்கு. அப்போ எல்லாத்தையுமே மாற்றணும். அப்போ இந்த அதிகாரங்கள் நீ நன்றாக தெரிஞ்சுக்கணும், இது நமக்கானது இல்லை. இது மாண்புமிக்க மக்களாட்சி தான். ஆனால் ஆட்சியாளர்கள் எப்படி மாற்றிருக்கிறார்கள்? தன் மக்களின் ஆட்சி என்று மாற்றிருக்கிறார்கள். மாண்புமிக்க ஜனநாயகம்தான் இதை கேடுகட்ட பணநாயகமாக மாற்றியிருக்கிறார்கள். ஏன்னா காசு கொடுக்கலைன்னா வாக்கு செலுத்த மாட்டார்கள் மக்கள் என்ற நிலைக்கு தள்ளிவிட்டார்கள். அதுவும் எந்த தேர்தலும் வரலாம், இடைத்தேர்தல் மட்டும் இந்த நாட்டில் வந்துவிடவே கூடாது. வாழ்க்கையில் ரொம்ப கொடுமைடா சாமி, ரொம்ப கொடுமை. ஆனால் நம்மளும் சலிக்காம போடு, போடாமல் போ. ஆனால் நம்மளும் இடைத்தேர்தலை தொடர்ந்து போட்டி போடுறோம் பாருங்க. அது மற்றவனெல்லாம் போயிடுவான், நம்ம போகிறது இல்லை. சாக போகிறோம்னு தெரிஞ்சு சண்டை போட்டவன் பரம்பரையில் வந்த நம்ம எதுக்கு பயப்படணும்? எதுக்கு பயப்படணும்? நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நம்மளை அச்சுறுத்துறான், நம்மளை பயங்காட்டுறான் அப்படின்னு. உண்மையிலே அவன் நம்மளை பார்த்து பயந்துக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு புரியுது இல்லை? நம்ம எப்படிப்பட்டவர்னு கேளுங்க. 5000 நாய்கள் ஒன்றாக நின்றாலும் ஒரே ஒரு கல்லெடுத்து எரிந்தீர்கள் என்றால் ஓடிடும். ஆனால் ஒரு சிறு கல்லை எடுத்து ஒரு தேன்கூட்டு உருவத்தில் மிகச்சிறிய தேனீக்கள் கட்டி இருக்கிற தேன்கூட்டின் மீது ஒரு சிறிய கல்லை எடுத்து எரிந்தீர்கள் என்றால் நீங்கள் ஓடுவீர்கள். நீங்கள் கல்லெடுத்து எறிந்தால் 5000 நாயினாலும் அது ஓடும். ஆனால் தேன்கூட்டின் மீது எரிந்தீர்கள் என்றால்
தேனீக்கள் ஓடாது, நீங்கள் ஓடுவீர்கள். எந்த திசையில் ஓடுவது என்று. உருவத்தில் சிறிய தேனீக்கள் விரட்டும் போது நீங்கள் வெறி கொண்டு ஓடுவீர்கள், தப்பித்தால் போதும் என்று. அப்படி நாங்கள் சிறியவர்களாக இருக்கலாம், ஆனால் எங்களை பார்த்து நீங்கள் சிதறி ஓடுவீர்களே ஒழிய, நாங்கள் கல்லடித்திருந்தால் கலைந்து போக நாய்கள் அல்ல, நாய்கள் அல்ல, புலிகள். திராவிட கட்சிக்காரர்கள் சொல்வார்கள், நாங்கள் பணங்காட்டு நரி, சலசலப்புக்கு அஞ்ச மாட்டோம் என்று. அவர்களிடத்தில் சொல்லுங்கள், என் தம்பி தங்கைகளே, நாங்கள் பணங்காட்டு நரிகள் அல்ல, வன்னிக்காட்டு புலிகள் என்று நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் பணங்காட்டு நரிகளா? அந்த பணங்காடே நாங்களான் என்று சொல்லுங்கள். இவன் என்ன இவனுக்கு இருக்கு? ஒன்றும் கிடையாது. நீ இப்படி பார்த்துக்க, யார் பெரிய ஆளு நீயே நினச்சிக்க. உனக்கு திமிரு. இந்த அரங்கத்தை விட்டு போகும்போது நாம் தமிழர் கட்சியில் இருக்கோம்டா, நாம் தமிழர் கட்சியில் இருக்கோம், அந்த திமிரு உனக்கு வரணும். ஏன்னு கேளு, 1 கோடி தொண்டன் இருக்கிறான். பேரறிஞர் அண்ணாவென்கிற பெருந்தகையால் உருவாக்கப்பட்ட கட்சி, பெரியாரை பின்தொடர்கிற தத்துவத்தை பின்தொடர்கிற கட்சி, ஐயா கருணாநிதி அவர்கள் வளர்த்தெடுத்த கட்சி. அப்படி கட்சி இப்படி கட்சிம்பா, சமூக நீதி காத்தது, சனாதனத்தை எதிர்த்தது எல்லாம் பேசுவான். 1 கோடி தொண்டன். காசு கொடுக்கலன்னா கட்சிக்காரன் கூட்டத்துக்கு வருவானா? அப்ப அந்த தொண்டை இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன? அதுதான் பேச்சு. இப்ப பேச்சு அதுதான். காசு கொடுக்காம கட்சியின் தலைவர் ஐயா ஸ்டாலின், காசு கொடுக்காம அருமை சின்னவர் வருங்கால துணை முதல்வர் எல்லாம் நீ பேசுறீல, பேசுனா வருமா? நீ பார்த்தில, நீ பேசிக்கிட்டு இருக்கும்போது 3 சீட் ஆடுறான், எந்திரிச்சு போகிறேன், சமைக்கிற இடத்துல போய் உப்பு எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு போயிட்டு இருக்கேன், எண்ணெயை திருடி போயிட்டு இருக்கேன், நீ பேசிக்கிட்டு தான் இருக்க. 5000 ட்ரோன் விட்டோம், 50 லட்சம் கொடி கட்டணும், 100 ஏக்கரில் கூட்டம் போட்டோம். கூட்டம் முன்னாடி இருக்கலையே. அரியலூரில் நம்ம பேசுவோம், ராத்திரிக்கு பேசுவோம். காசு கொடுக்காம, சாராயம் மது கொடுக்காம, சாப்பாடு கொடுக்காம, மக்கள் தானாக பேச்சை கேட்க கூடுகிற இன்னைக்கு ஒரு கட்சி இருக்குதுன்னா நாம் தமிழர் கட்சியை தவிர அதாவது இருக்க. அந்த பக்கம் அதிமுகவுக்கு 1.5 கோடி, இதுக்கு ஒரு 1.5 கோடி, எத்தனை கோடியும் வச்சுக்க. காசு கொடுக்காம ஓட்டு வாங்க முடியுமா? உன் சொந்த கட்சிக்காரனே நீ காசு கொடுக்கலாம் போட மாட்டான். அப்புறம் எங்கடா இருக்கு உன் கொள்கை? எங்கடா இருக்கு கோட்பாடு? எங்க இருக்கு உன் தத்துவம்? எங்க இருக்கு? ஒத்த காசு ஓட்டு கொடுக்காம 36 லட்சம் பேர் தேடி முந்தா நாள் கொடுக்குற சின்னத்தை மைக்குன்னு கத்தி சின்ன பிள்ளைய, இந்த என் மகளை நிறுத்தினேன், என் தங்கச்சி சான்சி ராணியை நிறுத்தினேன். யாரா இதுக்கு முன்னாடி தேர்தல் நின்னாலா? இல்லை அவங்க அப்பா அமைச்சரா? இல்லை ஐயா நேருவோட மகனா? இல்லை யார் அது? எங்கள் பரம்பரையில் எல்லாம் என் அப்பா இருந்தான், தாத்தா இருந்தான். சொல்லு. அவர் பன்னீர்செல்வம், அவங்க அப்பா அமைச்சர், அப்புறம் எம்கார் பன்னீர்செல்வம், இப்போ மகன். அப்படி இல்லையா? அப்படி இல்லையே. நீங்கள் பரம்பரையா அமைச்சர்கள், அரசியல்வாதிகள். நாங்கள் பரம்பரையா பராரிகள். இப்போ இந்த தலைமுறையில் அரசியல்வாதிகள், தலைவர்கள். நாங்கள் தலைவன் தொண்டெல்லாம் கிடையாது. அண்ணன் தம்பிகள், அக்கா தங்கைகள், ஒரு தாய் பிள்ளைகள், தமிழ் தாயின் பிள்ளைகள். நாங்கள் தான் பெரிய கட்சி. எவனோடவா சேர்ந்துருக்கோமா? 1 ஓட்டுனாலும் எங்கள் ஓட்டு தம்பி. கூழுனாலும் நாங்கள் உழைச்சி சம்பாரிச்சது, குடிசைனாலும் நாங்களே கட்டினது. நீ ஊரான் வீட்டில் ஏறி குடியிருக்கிற, அது மாளிகை இருந்தான்னா என் மண் குடிசை அதை விட மேலானது. அதுதான் இங்கே இருக்கிறது. அதை புரிஞ்சுக்கணும். சும்மா பீத்திக்கிட்டு நாங்கள் பெரிய கட்சி, ஆளுங்கட்சி. சர்ரா எல்லா கட்சியும் தனித்தனியாக போட்டிடுவோம். திமுக தனி, தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கட்சியும் தனித்தனியாக போட்டிடுவோம். ஆனால் புது சின்னத்தில் போட்டிடுவோம். நான் போட்டிட்டல இந்த தேர்தலில் மைக்கு, அது மாதிரி சூரியன் எடுத்துரு வேற ஒன்று, அது மாதிரி ரெட்டலை எடுத்துரு வேற ஒன்று, உனக்கு மொட்டையில், உனக்கு எதோ கட்டையில் ஏதோ ஒன்று வச்சுக்க. புதுசாக தேர்தலில் சின்னம் வா மோதுவோம். 75 வருஷமாக ஒரு சின்னம், 60 வருஷமாக ஒரு சின்னம், எனக்கு நேற்றுக்கு நாள் ஒரு சின்னம். கேளு. ஜனநாயகம், இதெல்லாம் ஜனநாயகம். ஏண்டா நாயே, இடுப்பு கீழே எனக்கு விளங்காதடா நாயே. நான் மாற்றுத்திறனாளிடா, நீ நல்லா உடல் உறுதியோடு இருக்காய்டா.
ஒரே கோட்டில் இருந்து ஓடி அங்கே வெற்றி கோட்டை ஒரே நேரத்தில் தொடணும்னா என்னடா ஜனநாயகம், என்னடா சம வாய்ப்பு, என்னடா இது மக்களின் ஆட்சி, என்னது? கோடி கோடியா கொளுத்தவன் எங்க தெருக்கோடியில் நிற்கிற நாங்க எங்கடா? உண்மையிலே வெற்றி பெற்றவர்கள், வெற்றியாளர்கள் நாங்கள் தான். அதனால்தான் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சிங்கிறான். புரட்சினா இதான்டா புரட்சி. தீக்குச்சி சின்னதா இருக்குன்னு நினைக்காத, அது தலையில கனமா இருக்குன்னு நினைக்காத, அது தலைக்கணம் அல்ல, தலைக்கணம் அல்ல, தலையில் மாற்றத்திற்கான தீ, புரட்சி தீ. அது நீ திடீர்னு ஒல்லியா இருக்கு குச்சி, மண்டை கனமா இருக்குது, மண்டக்குரம் பிடிச்சதுன்னு நினைச்சிருக்காத, மண்டை கனம் பிடிச்சதுன்னு கொளுத்துனா எல்லாத்தையும் எரிச்சு விட்டுரும். இந்த பூரா குப்பைகள் உண்மையிலே கிளீன் இந்தியா எதிரா கிளீன் இந்தியா? பிறப்பின் அடிப்படையில் உயர்ந்து தாழ்வு, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடு பாராட்டாத சமதர்ம சமூகம் படைப்பது. அப்ப பிறப்பிலை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்பது சமூக குப்பை. இந்த கோயிலுக்கு நீ வராதரா, இந்த குளத்தில் நீ குளிக்காதரா, இந்த தெருவில் நீ நடக்காதரா, இதெல்லாம் தான்டா சமூக குப்பை. இதெல்லாம் தான் சமூக குப்பை. கொளுத்தவன் கொளுத்து கொண்டே போறான், சிறுத்தவன் சிரித்து கொண்டே போகிறான். இத்தனை கோடி மக்கள் தொகையில் 28 விழுக்காட்டு மக்கள் இரவு உணவு இல்லாமல் தூங்க செல்கிறார்கள். உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரன் இருக்கிற நாடு இதுதான், பஞ்ச பராரி இருக்கிற நாடும் இதுதான். அப்ப வறியவனின் பசியை போக்காதிருப்பதும் குப்பைதான். அப்புறம் உன்னுடைய சிந்தனை அழுக்குடா, பெரிய குப்படா. மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் பணி செய்துட்டு ஓய்வுக்கு படுத்திருந்த பிள்ளைய பல பேர் சேர்ந்து வன்புணர்வு செஞ்சு கொலை செஞ்சு கொண்டு விட்டான்டா. அந்த சிந்தனை கொடிய குப்பையடா, அழுக்குடா. அதை கிளீன் பண்ணணும்டா. அதான்டா உண்மையான கிளீன் இந்தியா. ஏழை பணக்காரன் என்று பாகுபாடற்ற வர்க்க விடுதலை, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பிறப்பில் பேதம் பாராட்டுகிற சாதிய ஏற்றத்தாழ்வற்ற சமூக விடுதலை, பாலியல் வேறுபாடற்ற ஆண் பெண் என்ற பாலியல் வேறுபாடற்ற பெண்ணிய விடுதலை, எல்லோருக்கும் கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலையை கொண்டு அதுக்கு கிடைக்கிற வருமானம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு, குடிக்க தண்ணீர், படிக்க நல்ல கல்வி, பயணிக்க பாதை, தடையற்ற மின்சாரம், இதையெல்லாம் உருவாக்குவதான்டா தூய இந்தியா. அதான் கிளீன் இந்தியா. அதை செய்யாது கிளீன் இந்தியான்னு வந்துருவாரு. வந்தோன்னா ஓகே ஓகே ஓகேவா, கேமரா ஓகே, ரெடியா, ரெடி, போடுங்க, குப்பையை போடுங்க, ஓகே சார், டேக் ஓகே சார், ஓகே, கிளவுஸை கழட்டி போட்டு வாங்க போகலாம். இதுதான் கிளீன் இந்தியா. இந்த கூட்டமும் நம்பிக்கிட்டு அடாடாடாடா பிரதமரே கூட்டிட்டாரு. அப்படிதான் ரொம்ப நாளா ஏமாந்துட்டு மாதமோ சித்திரை, நேரமோ பத்தரை, மக்களுக்கோ நித்திரை, இத்துடன் என் பேச்சுக்கு ஒரு முத்திரை. என்னடா என்னடா தமிழ் விளையாடுறா தலைவன் நாக்கில். போடுறா ஓட்டை, போடுறா ஓட்டை, ஓட்டை வாங்கிட்டு அவனெல்லாம் தூக்கி போடுறா சுடுகாட்டில் போடுறா போட்டு போயிட்டேன். எப்படி இருக்கு பத்தியில? எப்படி எனக்கு தெரியும்னு கேட்டீங்களா? ஆற்று பாலத்தில் ஆற்றுக்குள்ளே பேசுகிறா. அப்படி யார்? தானை தலைவர், தன்மான தலைவர் டாக்டர் கலைஞர், நவீன தமிழகத்தை உருவாக்கின சிற்பி பேசுகிற. அப்படி நாங்கள்லாம் சின்ன பிள்ளையில மடியில் உட்கார வச்சுட்டு பேச்சு கேட்டுக்கிட்டுருக்கேன். யார் ஆடு? கருணாநிதி ஆடு அப்படின்னு பேசினது தான். மாதமோ சித்திரை, நேரமோ பத்தரை, எங்கள் ஆளுகளை எதுக்கடா கை தட்டுறாங்க ஒன்றும் புரியல. இப்போ பார்த்தா இதில் மயங்கியிருக்காங்க பைத்தியக்காரப்பு. ஒப்பு கழுதவனை நம்பிட்ட, உளமாற அழுதுறவனை நம்புறதில்லை. நம்ம அம்மா இருக்குல்ல, அப்பா இறந்து போனதுக்கு மூளையில் உட்காந்து அப்படியே இருக்கும். அல்லாது இந்த மனுஷன் இப்படி விட்டுட்டு போயிட்டார், இந்த பிள்ளைகளை எப்படி கரை சேர்த்துறது, இது என்னென்னு இது பண்ணுறது, இந்த வாங்கின கடனையெல்லாம் எப்படி கொடுக்கறதுன்னு உக்கி போய் அப்படியே மூளையில் அழாமல் இருக்கும், வெடித்து சிதறாமல் இருக்கும். அங்கே பேருந்து நிலையத்தில் இறங்கினவன்னா அப்படி தலையில் போட்டுக்கிட்டு எங்கிருந்து தான் அந்த ஒப்பாரியை கொண்டு வருவாள்களோ, அந்த கண்ணீரை கொண்டு வருவாள்களோ, ஐயோ நாம் பிறந்தவனே ராசா தெய்வமேன்னு வருவாளுக்கு. அப்பாடி. அப்போ நம்ம சின்ன பிள்ளை இருக்கும்போது பெரிய சொந்தக்காரங்க பிறகு பயங்கரமாக அழுது வராங்கன்னா அம்மா கூட அழாமல் இருக்குது. இந்த ஒப்பாரி வைக்கிற அழுக பாரு, ஐயா அழுதுட்டு வந்து மூக்கு சிந்திட்டு
அப்புறம் சின்னத்தா இப்போ தான் வந்தியா, உன் மக வாக்குப்பட்டு போனது நல்லா இருக்காளா, இந்த சேலை புதுசாக இருக்கேன் நேற்று எடுத்தியா, இல்லைத்தான் 2 இதாச்சு, 2 துவையில் வெளுத்துருச்சு, சாயம் போயிடுச்சு, பேசிட்டே இருப்பாளுங்க. பார்த்தா அட அவங்களாடா நீங்கள் அப்படின்னா, ஐயோ கொடுமை. அவள் உளமாற அழுதுகிட்டு இருப்பா. ஒரு சொட்டு கண்ணீர் வெடிக்கலாம் பார்த்தீங்களா, கல்ல மூலின்னு பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் இவ வந்து ஒப்புக்கு அழுதுட்டு போனோன்னே என்ன பாசம் என்ன இது மாதிரி தான் இந்தவங்க இந்த திராவிட கும்பல்களை நம்பிக்கிட்டாலே இது. இன்னும் அதில் குறிப்பாக அந்த கிறிஸ்தவர் இஸ்லாமிய மக்கள் இருக்காங்களே அப்பா, உண்மையிலே பாவம் தாங்க, பாவம்தான். இப்போ எப்படி வந்துட்டாங்க தெரியுமில்ல, ஒருவேளை திமுக பிஜேபியோட கூட்டணி வைத்தாலும் நீட்டை ஒழிக்கத்தான் போய் கூட்டணி வைக்குமே ஒழிய இப்போ கூட்டணி அப்பா சை. அதாவது இப்போ பி டீம் கி டீம்லாம் கிடையாது. நீ எப்படி பி டீமாக இருக்கலாம், ஏலேருந்து இசட்டு வரைக்கும் எல்லா டீமும் நாங்கள் தான். அதுதான் இப்போ அவங்களுக்கு இருக்க பிரச்சனை. ஐயா இப்போ நம்ம செய்ய வேண்டியது, என் அன்பு உடன் பிறந்தார்கள், என் உயிரினும் எளிய என் உறவுகள், நீங்கள் நம்ம செய்ய வேண்டியது, இப்போ இதுவரை செய்யலை. பேசின தங்கச்சியெல்லாம் சொல்கிறாங்க, ஜான்சிலாம் சொன்னாங்க, எங்கள் ஐயாலாம் சொன்னாங்க, வாக்கு செலுத்த தயாராக இருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு முழுக்க நம்ம எடுத்த விவரத்தில் புள்ளி விவரத்தில் கணக்கெடுப்பில் எல்லா வாக்கங்களையும் நம்மளால் முகவர் போட முடியல. போட்ட இடங்களில் அன்ன எதிர்பார்ப்புக்கேற்ப 8 பேரோ 10 பேரோ உங்களால் போட முடியல. அதிகபட்சமாக நீங்கள் போட்ட இடங்களில் போட்டிருக்கனேன்னு சொன்னது கூட 2 பேர் தான். ஆனால் எல்லா வாக்ககங்களிலும் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சிக்கு எல்லா வாக்கங்களிலும் வாக்கு செலுத்தப்பட்டிருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் செலுத்தப்பட்டிருக்கு. நீங்கள் நம்ப முடியாது, பல இடங்களில் திமுக அதிமுகவை விட பல வாக்ககங்களில் நமக்கு வாக்கு அதிகம். ஆனால் பல இடங்களில் இருக்கிறது மொத்த வாக்ககங்களிலும் நாம் முந்தி சென்றால் நாம் தான் வெற்றி பெறுவோம். அதை நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். இப்போ 42 வாக்ககத்தில் விக்கிரவாண்டியில் நமக்கு வாக்கு அதிகம். அத்தனை இடங்களிலும் நமக்கு வாக்கு அதிகமாக செலுத்தியவர்கள் ஆதி தமிழ் குடிகள் என்பதை அருமை தம்பி தங்கிகள் புரிஞ்சுக்கணும். அதனால் அண்ணன் வந்து வேட்பாளர் போடும்போது இந்த சாதி அதிகமாக இருக்குது, அதனால் இவனை நிறுத்தணும், அந்த சாதி அதிகமாக இருக்குது, அதை செய்கிறதுக்கு அண்ணன் வரலைங்கிறத நீ புரிஞ்சுக்கணும். நீ என்னவாமே இரு, நான் என் தலைவனின் கோட்பாட்டை ஏற்று அவன் கருவியேந்தி செய்ததை உங்கள் அண்ணன் கருத்தியலால் செய்யணும்னு வந்து நிற்கிறேன். 2 ஒன்றும் பெரிய இது இல்லை, நோக்கம் ஒன்று தான், அண்ணனுக்கும் தம்பிக்கும் இலக்கு ஒன்று தான், இனத்தின் விடுதலை. அவர் நீ என்னவாவும் இரு, நீ பிள்ளையாரு முதலியாரு நாடாராரு செட்டியாராரு கோணாராரு கவுண்டராரு வன்னியராரு, எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. அங்கே என் நாட்டுக்குள்ளே என் கோட்டுக்குள்ளே நீ வந்தா தமிழனாகத்தான் இருக்கணும், அதுதான் அவர் கோட்பாடு. அது இல்லை என்றால், அந்த நிலையை தலைவர் பிரபாகரன் உருவாக்கவில்லை என்றால் 25-30 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு நாட்டின் இராணுவத்தை, பல நாடுகளின் துணையோடு களத்தில் நின்ற இராணுவத்தை எதிர்த்து சண்டை செய்திருக்க முடியாது. உன் நாட்டிலே ஜனநாயகம் பேசுகிறாய், சுதந்திர இந்தியா பேசுகிறாய், சமதர்மம் சமத்துவம் சகோதரத்துவம் எல்லாம் பேசுகிறாய். அண்ணல் அம்பேத்கர் பிறந்த பூமி, அண்ணல் காந்தி பிறந்த பூமி, பெரியார் பிறந்த பூமி என்றெல்லாம் நீ பேசிக் கொண்டிருக்கிறாய். புத்தன் பூலே மகாவீர் எல்லாரும் பிறந்த மண் என்று பீத்திக் கொண்டிருக்கிறாய். ஆனால் இன்றும் ஒரு ஆதி தமிழ் மகன் ஆதி தமிழ் மகள் இறந்து விட்டால் உயர்ந்த சாதிக்காரன் சுடுகாட்டு வழியே கூட அவன் உடலை தூக்கி செல்ல முடியவில்லை. இது ரொம்ப நாள், இதே நாகப்பட்டினத்தில் நடந்தது. தெருவழியே இல்லை உன் உடன் பிறந்தவர்களே, உயர் சாதிக்காரர்களை அடக்கம் செய்கிற, எரிக்கிற, எரியூட்டுகிற சுடுகாட்டின் வழியே தாழ்ந்தவன் என்று இந்த சமூகம் கட்டமைத்து வைத்திருக்கிற ஒரு மகன் மகளை உடலை எடுத்து செல்ல முடியவில்லை. ஆனால் உன் தலைவன் என் தலைவன் நம் தலைவன் கட்டி எழுப்பிய தமிழீழ நாட்டிலே நீ பிரிகேடியாராரு, நீ சாதாரண சோல்ஜராயிரு, நீ எவனாவிரு, நீ எந்த சாதியாவிரு, எந்த மதமாவிரு, இறந்தால்
நீ மாவீரன், நீ மாவீரர் துயிலும் இல்லத்திலே ஒன்றாக எல்லோரும் விதைக்கப்பட்டார்கள் என்பதை நீ கவனத்தில் வச்சுக்கணும். நீ எவனாவே இரு, இல்லைன்னா அங்கே போய் அண்ணா அவர் அந்த சாதினேன்னு வச்சுக்கிறங்க, ஒரே தோட்டா அவர் வாங்கிடுவார், டாட்டா போய்கிட்டே இருப்பார். நீ அதை அப்படியே இங்கே செயல்படுத்திக்கணும். நீ எவனாவே இரு, நாம் தமிழர் கட்சிக்குள் வந்து விட்டால் தமிழன் என்று தான் இருக்கணும். இங்கே நாங்கள் தமிழர்கள். உனக்கு என்ன சாதி வேணும், அவ்வளோதானே. சாதி நமக்கு இல்லைன்னு யார் சொன்னா? இருக்கிற சாதியிலே பெரிய சாதி நாம் தான். விதியே விதியே என் செய்ய நினைத்தாய் என் தமிழ் சாதியை என்று பாரதி பாடிய தமிழ் சாதி நம் சாதி என்று பெருமையோடு சொல். எங்கள் சாதி தமிழ் சாதியடா. திமிரோடு எல்லாம் ஒரு காலமரும். அப்போது நேர்மையாக வாழ்வது என்பது நெருப்பு துண்டை உள்ளங்கையில் வைத்திருப்பதற்கு சமமாக இருக்குங்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த காலம் இந்த காலம்தான். ஆனால் நீங்கள் ஒவ்வொருவரும் நெருப்பு துண்டை உள்ளங்கையில் வைத்துக் கொண்டு இருக்கிறீர்கள், நிற்கிறீர்கள் என்கிற நம்பிக்கையோடு நில்லுங்கள். இதெல்லாம் ஜெயிக்குமா, இதெல்லாம் முடியுமா? அப்படிதான்டா அண்ணன் வரும்போது நினைச்சான். இங்கே நிற்கிற சீமான நீ இன்னைக்கு பார்க்குறடா, 13 வருஷம் கழிச்சு பார்க்குறடா. 8 வருஷமா அரசியல் களத்தில் நிற்கிறோம். 2016 தொடங்கி இதுவரை ஒரு வருஷத்துக்கு ஒவ்வொரு விழுக்காடா ஏறி 8 விழுக்காடு 8.22 இருக்கும். இதை நீ இன்னும் கொஞ்சம் ஈடுபாட்டோடு வேலை செய்திருந்தால் அதை 14 விழுக்காடா மாற்றிருக்கலாம். நம்ம அருமை சொந்தங்கள் இஸ்லாமியர் கிறிஸ்தவ மக்கள் சொந்த பிள்ளைகள் நமக்கு வாக்கு செலுத்தியிருந்தால் அதை 15-20 விழுக்காடாக மாற்றிருக்கலாம். என்னை எப்படிலாம் வீழ்த்தினான் தெரியுமா உனக்கு? எப்படி 2016 அதிகமாக வட மாவட்டங்களில் பறையர் படையாச்சு எனக்கு வாக்கு போட்டாங்க. அப்போ என்ன நடக்குது? இங்கே பாரு, பறையர் அடர்த்தியாக இருக்க பகுதியா அங்கே போய் நான் எங்கள் ஐயாவை பேசுவேன்ல, எங்கள் ஐயாவோட இருக்கிற படம் இருக்குல்ல, எங்கள் ஐயா மருத்துவர் கூட எங்கள் ஐயாவை பேசியிருப்பேன். அதை போட்டு காட்டி அவர் அவரோட படத்தில் இருக்க காட்டி யாருக்கு போடுற தெரியுமா? ராமதாஸ் ஆலவன் அவனுக்கா போடுற. இங்கே அங்கே போய் படையாச்சி அடர்த்தியாக இருக்கிற இடத்துல நான் என் அண்ணன் திருமாவளவன் என்று பேசியிருப்பேன்ல, நான் எங்கள் அண்ணனுக்கு படம் பார்த்தியா அவனுக்கா போடுற. இந்த அளவுக்கு வேலை செய்கிறது தான் இன்றைக்கி இருக்கிற அரசியல் நிலைமையாக இருக்குது. என் கருத்தோட மோதணும். நான் எடுத்து வைக்கிற கருத்தில் ஐயா சரியில்லை, வேணா ஆடு மாடு வளர்க்குறத அரசு பண்ணியாக மாத்திரன்றான், வேளாண்மை செய்து அரசு பண்ணியாக மாத்திரன்றான், சீமக்கருவேலை யூகிலிப்டஸ்லாம் அடிச்சுவிட்டு மாற்று மரங்களை நடுவன்றான், பசுஞ்சோலை சாலைகள் பசுஞ்சோலை பள்ளிகள் எல்கேஜி யூகேஜியை தூக்கி கிழிச்சு வச்சுட்டு அரும்பு மொட்டு மலரணும் கல்வி முறையை மாற்றிடுவன்றான். இதெல்லாம் அதை பேசு, எதையாவது பேசு. அனைவருக்கும் கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு, இலவசம் என்கிற வார்த்தை தமிழ் பேரினத்தின் அகராதியில் தூக்கி ஒளிடா. பசிங்கிற வார்த்தையே இல்லைடா. பசி வந்தால் 10 பறக்கும். மானம், குடிப்பிறப்பு, தானம், தவம், கல்வி, ஒழுக்கம், தொழில் முயற்சி எல்லாம் செத்து போயிரும்ன்ற அவை பசிங்கிற வார்த்தையில் எப்படி ஒழிப்பாய் சீமான்? விவசாயத்தை நானே செய்யறேன்டா, கவர்மெண்ட் வேலைடா, கவர்மெண்ட் வேலைடா. அரியலூர்ல இருக்கியா? அரியலூரா? அங்கே இருடா, அரசு வேலைடா. என்னடா படிச்சிருக்க? அதுக்கு ஏற்ப படிக்கல, வா இங்க வா, இங்க வாடா. 2000 ஏக்கர் கரும்பு ஃபேக்டரி, கரும்பு ஆலைடா, வேலை செய்யடா. கரும்பை வெட்டுறா, நீ என்ன இப்படி வெட்டி செதுக்க போறியா? பாரா சீனால எப்படி கரும்பு விளைய வச்சு வெட்டுறான்னு. பூமியின் சொர்க்கமாக பிரபாகரன் மகன் நான் இந்த மண்ணை மாத்தல, நீ பாதுகிட்டே எப்படி மாத்துறேன்? நீ இதே நிலத்தில் சாலையில பயணிப்பாய். காலி இடம், வெற்றிடம் என்று ஒன்றை நீ பார்க்க முடியாது. இருந்தால் நீர்த்தேக்கம் இல்லை, மேய்ச்சல் நிலம் இல்லை, அடர்ந்த காடுகள் இருக்கிற நிலம். இது 3 தான்டா என் மண்ணில் பார்ப்பேன். நீ இல்லைன்னா விளை நிலம். பள்ளிக்கூடத்து பசியா? இவனை மாதிரி உப்புமா, பழைய உப்புமாவை கிண்டி போடுறவன் நினச்சா நீ? மாட்டு பண்ணை வச்சிருப்பான்டா, 1000 2000 ஏக்கர், 100 ஏக்கர், 300 ஏக்கர், 400 ஏக்கரில் மாடு நான் மேய்ப்பேன். என் பிள்ளைகளுக்கு போக, என் மக்களுக்கு போதாண்டா விற்பேன். காலையில் ஒரு 1/2 லிட்டர் பாலை குடிச்சிக்க பிள்ளை, மகளே குடிச்சுக்கடா, 4 நாட்டுக்கோழி முட்டையை குடிச்சுக்கடா, போடா பள்ளிக்கூடத்துக்கு போடா. பசிங்கிற வார்த்தையே கிடையாது. பஞ்சாபில் போய் பாரு, லசி குடி இல்லை பசி. லசியை குடிச்சின்னா பசி இல்லை. பாலும் முட்டையும் கோழி என்கிட்ட இருந்தால் என்ன இருக்குது? நானே விளைய வைக்கிறேன்.
எனக்கு அரிசி விளைய போகுது, கம்பு விளைய போகுது, கேழ்வரகு விளைய போகுது, சோளம் விளைய போகுது, எல்லாம் விளைய போகுது. சோளம் களி திங்கும் போது தானே அவன் வெக்கமாக நினைக்குது. சோளம் தோசை திங்கலாம்ல. கம்மன் கூழ் குடிக்கிறதானே உனக்கு கேவலமாக தெரியுது. கம்மன் தோசை திங்கலாம்ல. ரொம்ப அசிங்கமாக இருக்கா? ஒரு தடவை என் வீட்டுக்கு வா, கம்மன் தோசை சுட்டு தர சொல்கிறேன், எப்படி இருக்குன்னு பாரு. காலையில் என்ன குடித்தேன்? கூழ். இன்னும் 4 மணி நேரம் பேசுகிறேன், எனக்கு சோறு வருதான்னு பாரு. நான் சாப்பிட்ற சாப்பாடை பாட்டு எப்படா இருந்தாலும் இவ்வளவு சத்தமாக கத்திக்கிட்டே இருக்கானடா 3-4 மணி நேரம்னா. சோத்துக்கும் உடல் வலிமைக்கும் சம்மந்தம் இல்லைடா. உள்ள வலிமை, உள்ள உறுதி, உள்ளத்தில் வெறி இருக்கணும். உடல் வலிமையில் போராட முடியாது. அது சரி வராது. அது அதனால் அது கொழுப்பு உடம்பில் இருக்கக்கூடாது, ரத்தத்தில் இருக்கணும், உணர்வில் இருக்கணும். என்ன கொழுப்பு? நாங்கள் பெரியவர்கள், ஆக சிறந்தவர்கள், தமிழர்கள் என்கிற திமிர் கொழுப்பு இருக்கணும். சும்மா போட்டு குழப்பிக்காத. நம்மளால் முடியும் ஒன்று, நீ முடியாத இந்த ஓட்டு போட மாட்டான் நம்ம மக்கள்னு. ஏன்னடா திருட்டு பைய, அயோக்கிய பைய, கோடி கோடியாக கொள்ளையடித்து பதுக்கி ஒதுக்கி வைக்கிற பராரி பயில்களுக்கெல்லாம் ஓட்டு போடுறது நம்ம ஆத்தாளப்பன் தானே. எவனுக்கோ போட்டால் நம்ம ஆத்தாளப்பன் ஒரு நாள் நமக்கு போட மாட்டானா? போடுவான். ஆனால் அது வரைக்கும் நீ களத்தில் நின்று விளையாடிக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு உன்னை நிராகரிப்பவன், தூக்கி வீசுகிறவன் ஒரு நாள் தோளில் தூக்கி கொண்டாடுவான். அது வரைக்கும் நீ போராடணும். இப்போ என்ன நீ தங்கச்சி சொல்கிறாங்க நம்ம முகவரை போடுறதுக்கு ஜான்சி சொல்லுது நமக்கு ஆள் கிடைக்கல. வேணாம் விடு, கிடைச்சவரை போடு, போட்டுக்கிட்டே போ, போய்கிட்டே இரு. எப்போது எழுச்சி வரும்? என் தம்பி ஹிமாயின்ட்ட கூட நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், நீ 1 லட்சம் கூட்டம் போடு, அது வல்ல வளர்ச்சி. நாம் தமிழர் கட்சி 1 லட்சம் கூட்டம் போட்டிருக்குங்க, பெரிய கட்சிங்க, யாரும் கணக்கிடுவதில்லை. 50,000 கொடியேற்றி இருக்கிறார்கள், யாரும் கணக்கிடுவதில்லை கட்சியின் வளர்ச்சியை. அதை வைத்து 5 லட்சம் பேரை கூட்டி பெரிய மாநாடு போட்டார்கள், அதை வைத்து கணக்கிடுவதில்லை பெரிய கட்சியா சிறிய கட்சியா என்று. நீ தேர்தலில் பெறுகிற வாக்கை வைத்துத்தான் நீ எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறாய், நீ எவ்வளவு பெரிய கட்சி என்று கணக்கிடுகிறார்கள். நம்மை 3வது பெரிய கட்சியாக ஏன்? நாம் வாங்கிய வாக்கு. அது பேரறிஞர் அண்ணா தொடங்கிய கட்சி, 75 ஆண்டு. இது புகழ்பெற்ற திரைக்கலைஞர் ஐயா எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கிய கட்சி அதிமுக. அப்போலாம் நம்ம பிறக்கல, வந்துட்டாங்க. இன்னைக்கு இவ்வளவு சிக்கல், சாதிக்கு சாதி கட்சி, மதத்துக்கு மதம் கட்சி, இவ்வளவு கட்சி, இவ்வளவு ஊழல் இதில் பெருத்து திளைத்த ஒரு பெரிய கட்சிகளுக்கு இடையில எளிய பிள்ளைகள் நாம ஊட அறுத்து தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் தலைவன் டெரரிஸ்ட் கொடி. ஐயோ, அந்த கொடியை பிடிக்கக்கூடாது, தடை. விடுதலை புலிகளை ஆதரிக்க கூடாது, தமிழன்னு சொல்லக்கூடாது, அது பாசிசம், அது செப்பரேட்டிசம், அது இனவெறி. ஐயோ, இனவெறியை தூண்டுவார்கள். எல்லா இருக்க கட்டமைப்பையும் தகர்த்து பிரபாகரனே எங்கள் தலைவன், புலி கொடியை எங்கள் கொள்கை கொடி என்று தூக்கி பிடித்த அடித்து ஏறி சாதி பேசல, மதம் பேசல. ஜெயங்கொண்டத்தில் 2016 ஆதி தமிழ் மகன் ஒரு தம்பியை நிறுத்தினேன். அண்ணன் பேச்சிருக்கு, இவன் தமிழன் என்று எண்ணினால் எனக்கு ஓட்டு போடு, இவன் தாழ்த்தப்பட்டவன் என்று கருதினால் போற்றாதவன் ஓட்டு எனக்கு தீட்டு என்று பேசிய ஒரே தலைவன் தமிழ்நாட்டில் உங்கள் அண்ணன் மட்டும்தான் இருக்கேன் பாரு. 16 தொகுதி பொது தொகுதி கொடுத்தோம் 21 தேர்தலில். 16ல் 22 தொகுதி கொடுத்தோம், இதில் 16 கொடுத்தோம். குறவருக்கு, வண்ணாருக்கு, குயவருக்கு, முடிதிருத்துகிற மருத்துவர் குலத்துக்கு எல்லாத்துக்கும் பிரித்து கொடுத்தோம். இதுவரை ஒன் நெஞ்ச தொட்டு சொல்கிறா, ஒரு காங்கிரஸ் கட்சி, ஒரு திராவிட கட்சி, முற்போக்கு, சனாதன ஒழிப்பு, சமூக நீதி எல்லாம் பேசுகிறது. ஒரு முடிதிருத்துகிற மருத்துவர் குலத்துக்கு, ஒரு துணி வெளுக்கிற வண்ணார் குடிக்கு, ஒரு குயவருக்கு, வேளாளருக்கு, ஒரு வேளாளர் கைவினைப் பொருள்கள் செய்கிற நம் வேளாளர் குலத்திற்கு, ஆதி தமிழ் குடி குறவர் குடிக்கு எவனாவது சீட் கொடுத்துருக்கானா? பாடுறா, கொடுத்துருக்கானா? இல்லை, கொடுக்க மாட்டான். அவன் யார்? அவன்தான் உன் ஆதி தமிழ் குடி. அவன் நிராகரிக்கப்பட்டான். ஆனால் இங்கே கன்னடர், தெலுங்கர், மலையாளி எல்லாரும் இருக்கான், பதவியில் இருக்கான். இது யாருக்கான நிலம், யாருக்கான அரசியல்? அரசியலமைப்பு சட்டம் கொடுத்தது ஆதி தமிழ் குடிகளுக்கு, ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அண்ட் ஷெட்யூல் காஸ்டுக்கு, எஸ்சி எஸ்டிக்கு. இந்த கட்சிகள் கொடுத்தது என்ன? பெரியாரை பேசி வந்த கட்சிகள் தந்தது என்ன? 42 இடம் எஸ்சிக்கு, 2 இடம் எஸ்டிக்கு, 44 இடம் எஸ்சி எஸ்டிக்கு.
அரசியல் சாசனம் கொடுத்ததை தவிர இந்த அரசியல் கட்சிகள் கொடுத்தது என்னடா சொல்றான்? இந்த அரசியல் சாசனம் கொடுக்கவில்லை என்றால் எவனாவது ஒரு அரசியல் கட்சி பறையன் தேவேந்திரனுக்கு அல்லது அருந்ததிற்கு அல்லது குறவனுக்கு வேணா சீட்டு கொடுத்துருப்பான் மட்டும் ஒரு தடவை மனச்சான்ற சொல்லி கொடுத்துருக்க மாட்டான். ஆனால் நாம 2021 16 இடம் கொடுத்தோம். உன்னுடைய கட்சியின் ஓட்டு வீதத்தை வாக்கு வீதத்தை எடுத்து புள்ளி விவரத்தை பார். எங்கெல்லாம் ஆதி தமிழ் குடிகள் தம்பி தங்கைகளை நிறுத்தினமோ அங்கதான் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு அதிகம் என்பதை நீ கணக்கிட்டு நொறுக்குடா. எது உனக்கு தடையா இருக்குது அதை நொறுக்கு. அண்ணல் அம்பேத்கர் என்ன கற்பிக்கிறார்? நீ என்னை அடிமையாக ஆக்க நினைக்கிறாய் என்றால், அடிமைப்படுத்தி ஆள நினைக்கிறாய் என்றால் உன்னை அழித்து ஒழிப்பதை தவிர எனக்கு வேற வழி இல்லைங்கிறாரு. அதான்டா நம்ம செய்யணும். ஐயா அப்துல் கலாம் என்ன சொல்றாரு? ஒவ்வொரு நொடியையும் உனதாக்கு, ஒவ்வொரு பொழுதையும் உனதாக்கு, இந்த நேரம் எனக்கானது, அப்படி ஆக்குடா ஆக்குடா அப்படி ஆக்குடா. எவரையும் சம உணர்வுடன் சந்தி. இவன் பல்லனா, இவன் பறையனா, இவன் நாடாரா, இவன் செட்டியாரா, இவன் மரடா, இந்துவா முஸ்லிம் தூக்கி 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 வீசுறா. சம உணர்வுடன் சந்தி. எப்படி? நானும் அவனும் சக மனிதர்கள், மானுடன். நீ ஒரு தமிழ் மகனை சந்திக்கிறியா? ஒரு தாயின் பிள்ளைகள், ஒரு சம உணர்வுடன் சந்தி. நீ பட்டறை கல்லானால் அடி தாங்கு, நீ சம்மட்டியானால் ஓங்கி அடி என்று சொல்றார். நீ பல ஆண்டு காலமாக பட்டறை கல்லாக இருந்து அடி தாங்கியவன் இப்போது சம்பட்டியாக மாறுகிறாய். அடிச்சு நொறுக்கடா. இந்த சமூக கட்டமைப்பு தகர்ற. இல்லைனால் தமிழ் சமூகத்துக்கு என்ற அரசியல் வலிமையும் வராது, அதிகார வலிமையும் வராது. சரா விடுறா. நான் உன்கிட்ட கேட்குறேன்டா, அண்ணன் திருமாவளவனை தாண்டி ஆதி தமிழ் குடிகளுக்கு ஒரு தலைவன் வர முடியுமா? முடியல. ஐயா மருத்துவர் நம்ம ஐயாவை தாண்டி படையாட்சிக்கு ஒரு தலைவன் வர முடியுமா? முடியாது. வந்தாச்சு. ஏன் நம்மள்ட்ட அதிகாரம் வரல? ஏன் வரல? ஏன் வரல? கருணாநிதி யாரு, ஜெயலலிதா யாரு, எம்ஜிஆர் யாரு, நாம யாரு? ஏன்னா நாம ஒன்னா இல்லை. தெற்க தேவேந்திரர் தேவர், வடக்க படையாச்சி பறையர், 4 பேர் ஒன்னா இப்படி நின்றுட்டா ஏதரா கருணாநிதி, ஏதரா எம்ஜிஆர், ஏதரா ஜெயலலிதா, எங்கடா வருமா? இதுல நம்மள ஒருத்தன் தான் ஆண்டிருக்க முடியும். நம்மள ஒருத்தன் தான் ஆண்டிருக்க முடியும். உனக்கு இருக்கிற உளவியல் நோயை நீ கவனி. உன் கூடவே இருந்து மற்றவன் கிளப்பி விடுகிற அந்த நோயை கவனி. படையாட்சியில் ஒருவன் வந்தால், ஐயா மருத்துவர் வந்தால் படையாட்சி, அண்ணன் திருமா வந்தால் ஆதி தமிழ் மகன், சீமான் வந்தால் ஒரு சாதி, கார்த்திக் வந்தால் ஒரு சாதி, ஐயா எடப்பாடி பழனிசாமி தலைமையேற்றால் அவன் ஒரு சாதி. தமிழன் எவன் வந்தாலும் சாதியாக முத்திரை குத்தி தூக்கி வீசுவான். தமிழன் அல்லாத எவன் வந்தாலும் அப்படியே தலைமையேற்று தாங்கி கொண்டாடுவான். இதுதான்டா தமிழ் சமூகம் வீழ்ந்ததுக்கு காரணம். இதைத்தான் நமது முன்னவர்கள் தன்னின பகையால் தாழ்ந்து வீழ்ந்த தமிழ் குடிங்கிறான். தன்னின பகைனா என்னன்னு கேட்கிறியா? நான் இந்த தொகுதியிலே படையாட்சியை நிறுத்தினால் பறையர் ஓட்டு போட மாட்டார், பறையரை நிறுத்தினால் படையாட்சி போட மாட்டார், தெற்க பல்லரை நிறுத்தினால் தேவேந்திரரை நிறுத்தினால் தேவர் போட மாட்டார், தேவரை நிறுத்தினால் தேவேந்திரர் போட மாட்டார், நாடாரை நிறுத்தினால் கோனாரை நிறுத்தினால் நாடார். கிடையாது. எப்படா உனக்கு அரசியல் வலிமை வரும், அதிகாரம் வரும்? ஆனால் நீ ஒரு கன்னடர், ஒரு தெலுங்கர், ஒரு மலையாளி, ஒரு மராட்டியர், ஒரு மயிலாண்டியை நிறுத்தினாலும் போடுவான்டா. அதான்டா இங்கே இருக்கிறது. இங்கே இருக்கிற சிக்கலாக தான். அருப்புக்கோட்டையில் யாரை நிறுத்துறது? எம்ஜிஆர் கட்சிக்காரங்களை கூப்பிட்டு கேட்குறாரு, நாங்கள் நாடார்கள் அதிகம், எங்களுக்கு கொடுத்தா தான் தலைவரே, நாடாரில் ஒருத்தர் கொடுத்தா தான் வெல்ல முடியும் தலைவரே. அப்படியா? போங்க போங்க, கூப்பிட்றேன் போங்க. தேவரை கூப்பிட்டு, தேவர்கள் தான் அதிகம், நாங்கள் மறவர் கொஞ்சம் அதிகம் இங்கே, அதனால் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அப்போ மறவர் கொடுத்தா தான் தலைவரை வெல்ல முடியும். அப்படியா? போங்க போங்க சொல்கிறேன். காலையில் யார் போட்டிடுறான்னு செய்தித்தாளில் அறிவிப்பு வருது ஒவ்வொரு தொகுதியிலையும். அதில் அருப்புக்கோட்டையில் எம்ஜிஆரே போட்டிடுறாருன்னு வருது. வரலாறு நடந்ததை சொல்கிறேன். எம்ஜிஆர் நிற்கிறாரு, போட்டிடுறாரு, ஜெயிச்சிடுறாரு. இப்போ எம்ஜிஆர் என்ன தெரியுமா செய்கிறாரு? அப்படியே விட்டு போல,
இந்த தேவர் நாடாருக்கு கொடுத்தா தான் ஜெயிக்க முடியும், தேவருக்கு கொடுத்தா தான் ஜெயிக்க முடியும்னு பேசுனாங்கல்ல கட்சியில் இருக்க தலைவர்கள். அவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு, இன்னும் தேவருக்கு கொடுத்தா தான் போடுவான், நாடாருக்கு கொடுத்தா தான் போடுவான். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து மலையாளி எனக்கு போட்டானே. சிரிக்காத, கைதட்டாத, இதில் இருக்க வழியை பாரு. இதில் தான்டா நீ தோற்று போனேன். டேய், நான் வந்து தமிழனா? நான் என்ன நினைக்கிறேன்னா, கவுண்டர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரான அந்த கவுண்டர் சாதி ஆதிக்கம் பெற்றும்னு நினைக்கிறேன். படையாச்சி எங்கள் ஐயாவா? அப்போ எங்கள் ஐயா அதிகாரத்துக்கு வந்துட்டா படையாச்சியெல்லாம் அதிகாரம் பெற்றுவான்னு நினைக்கிறேன். அதனால எனக்கு ஒரு நோய் என்ன வருதுன்னா, தமிழன் அல்லாதவன் ஜெயலலிதாவா பரவாயில்ல, இந்த மைனாரிட்டி சிறுபான்மை சாதி எது வந்தாலும் ஏற்கிறான்டா தமிழன். ஏன்னா அங்கே தேவரும் கை கட்டுறான், தேவேந்திரன் கையிட்டுறான், கவுண்டனும் கையிட்டுறான், படையாச்சியும் கையிட்டுறான், நாடாரும் கையிட்டுறான், கோனாரும் கையிட்டுறான். எல்லாரும் கையிட்டும் போது நம்மளும் கையிட்டு போயிடுவோம். எப்படி எதனால தோத்தாயின்னு தெரியுதா? இப்போ என்ன பண்ணணும்? எவன்டையும் கை கட்டக்கூடாது, கை நீட்டி சொல்லாடத்துக்கு. யாரு தமிழன்? அது எவனோ ஒருத்தன். ஆனால் நோக்கம் இருக்கிற தமிழனா இருக்கணும். தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி, தமிழ் மீட்சி உறணும், தமிழர் எழுச்சி உறணும். அவனுக்கு கல்வி, மருத்துவம், வேலை வாய்ப்பு எல்லாம் கிடைக்கணும். என் நிலத்தின் வளத்தை காப்பாற்றணும், நீர் வளத்தை பெருக்கணும், வேளாண்மையை மீட்டெடுக்கணும். வேளாண்மை கைவிட்ட நாடுகள் பிச்சை எடுக்குது. என் தேசத்திற்கு அந்த நிலை வரக்கூடாது. என் பாரம்பரிய விதைகளை மீட்டெடுக்கணும். என்னுடைய நாட்டு மாடு, என்னுடைய நாட்டு ஆடு, என்னுடைய எல்லாத்தையும் மீட்டு எடுக்கணுங்கிற வெறி இருக்கு பாரு, அவனுக்கிட்ட நாடு போகணும். அது எவனுக்கிட்ட இருக்கும்? அது பிரபாகரன் என்ற பெருந்தலைவனின் பிள்ளைகளுக்கு தான் அந்த வெறி, லட்சிய உறுதி அது இருக்கு. 5 முறை என்னை ஜெயிலில் போட்டாங்கடா. இன்னும் 5 முறை போட்டாலும் இதே மாதிரி வந்து பேசி வெறி கொண்டு நிப்பனை ஒழிய, ஜெயிலுக்கு போனோன்னா அவன் என்ன செய்வான்னு எனக்கு தெரியும். ஜெயிலில் போய் 6 மாதம் போட்டோன்னு அதை சாப்பிட்டோன்னு எனக்கு வயிறு புண்ணாயிருச்சுன்னு. ஏன் எனக்கு வயிறு புண்ணாகலை? நான் சாப்பிட மாட்டேன் அவன் சோறை, தண்ணி கூட குடிக்க மாட்டேன். அவன் என்ன கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேன். என்னென்ன சாப்பிடுவேன்? என்னை பார்க்க வருகிறவர்கள் கொடுக்குற பழங்கள், இந்த பருப்புகள், கடலை, பொரி, இதுகளை சாப்பிட்டுட்டு படுத்துடுவேன். காவல்துறை அதிகாரிகள்லாம் கெஞ்சுவாங்க, ஐயா சாப்பிட்டு படுங்களையா. நேற்று கூட சொன்ன பாருங்க, சாப்பிட்டு படுங்கய்யா, ஐயா படிங்கய்யா, சாப்பிட்டு படிங்களையா, உடம்பு கெட்டு போயிருமையா ஐயா அப்படின்னு. அப்போ நினைப்பேன், நம்மளை பெற்ற தாய் கூட நம்மளை இப்படி ஒரு தடவை கூட சொல்லையே. அது மாதிரி அவன் என்ன செய்வானோ அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம முன்னோர்களுக்கு என்ன நடந்திருக்கு, இதில் கவனமாக இருக்கணும். ஏன் அண்ணன் கூட்டணி வைக்கிறது இல்லை? கூட்டணி வச்சதுனால என் முன்னோர்கள் எப்படி வீழ்ந்தார்கள்ங்கிறத படித்ததுனால என் கற்றறிவை விட என் முன்னவர்கள் பட்டறிவு எனக்கு பாடமாக இருக்குது. அதில் நான் அந்த தவறை செய்யலை. இப்போ வரலாறுங்கிறது என்ன? தழும்புகளை தடவி தவறுகளை திருத்தி கொள்வதாக வரலாறுங்கிறான். இப்போ நம்ம பாட்டன் பழுவட்டரையர் இருக்கார்ல, சோழருடைய படையில் நம்ம தாத்தா, அவர் 90 இடங்களில் காயம்ங்கிறான். உடம்பை கலட்டினா தழும்பாக இருக்குமா. அப்போ இந்த இடத்துல ஒரு வெட்டு வாங்கிட்டேன்னு வச்சுக்கிறீங்களேன். இப்போ இந்த தழும்பை தழுவும்போது என்ன தோணும்னா, அவன் எப்படி வீசினா அப்படி வீசினா, நான் அந்த நேரம் என்ன பண்ணேன், அப்படி போய் விலகாமல் வாங்கிட்டேனே வெட்ட, இனிமே அந்த மாதிரி கத்தி வந்தால் அப்படி விலகிடணும்னு ஒரு படிப்பினர்களா. அதை என்ன சொல்கிறான்? தழும்புகளை தடவி தவறுகளை திருத்தி கொள்வதான் வரலாறுங்கிறான். அப்போ என்ன என் வரலாறு? அது எனக்கு வழிகாட்டுது. தலைவர் எப்படி சொல்கிறாரு? இயற்கை எனது நண்பன், வாழ்க்கை எனது தத்துவாசிரியன், வரலாறு எனது வழிகாட்டிங்கிறாரு. அது என்ன வரலாறு? எங்கே நான் வாழ்ந்தேன், எங்கே நான் வீழ்ந்தேன். என் முன்னத்தி ஏறு இப்படி முன்னாடி நான் போகிறேன், என் பின்னாடி நீங்களாம் வந்துக்கிட்டு இருக்கிறீங்க. இங்கே ஒரு பள்ளம் இருக்குது, தாண்டி அந்த பக்கம் போயிட்டேன், மெதுவாக வாங்க, பள்ளம் இருக்கு தாண்டி வாங்க, பள்ளம் இருக்கு தாண்டி வாங்க, பள்ளம் இருக்கு தாண்டி வாங்க. இதே வழிகாட்டுதல். அங்கே போகிற ஒரு மேடு இருக்கு, ஏறி போய் அங்கே நின்றுக்கிட்டு சொல்கிறேன், மேடு இருக்கு ஏறி வாங்க, மேடு இருக்கு ஏறி வாங்க. இந்த வழிகாட்டு தான் வரலாறு. அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்? கூட்டணி வச்சதுனால என் முன்னோர்கள் தங்கள் வலிமையை கரைச்சிருக்கான். மாற்றம்னு பேசணும். யார்கிட்ட மாற்று? எந்த கட்சி ஆட்சியிலிருந்து மாற்று? எந்த கொள்கை கோட்பாட்டிலிருந்து மாற்று? இந்த கட்சி ஆட்சிகள் இருந்தால் மாற்று. திருப்பி அவர்களிடத்தில் சேர்ந்த அவர்களுக்கே வலிமை சேர்த்து விடுவது மாற்றல்ல, ஏமாற்று.
அதை இந்த அண்ணன் எத்தனை ஆயிரம் கோடிகளை கொட்டி கொடுத்தாலும் செய்து விடுவேன் என்று என்னைக்கு நீ நம்பாத. நீ வேலை செய்யாம போ, என்னை வெல்ல வை, தோக்கடி, நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். ஆனால் என் மரணம் என்னை உறுத்தக்கூடாது. எப்படி உறுத்தக்கூடாது? நான் பிறந்த பயனை செஞ்சிட்டேன். ஒரு அடிமை தேசினத்தில் பிறந்தேன். அந்த இனத்தை உசுப்பி ஒரு அரசியல் படையாக கட்டி அதுக்கென அதிகார வலிமையை நிறுவ வேண்டும் என்று போராடினேன். ஆனால் உனக்கு ஒரு படிப்பினை இருக்கும். கடைசி வரை கொண்ட கொள்கையில் சமரசம் இல்லாமல் நின்று சண்டை செய்தான் என் உடன் பிறந்தவன்கிற பெருமிதம் திமிரு உனக்கு இருக்கும். நான் வகுத்து வச்ச கோட்பாடு இருக்கும். இந்த நிலத்திலே என்னுடைய தாத்தா கலிய பெருமாளும் என் அண்ணன் நம்முடைய முன்னத்தியர் தமிழரசனும் வகுத்து வச்ச வழி நடந்த பாதை இன்னும் நமக்கு வழி நடத்துவது போல ஒரு நாள் இந்த அண்ணனுடைய வழியும் உனக்கு பயன்படும், அந்த பாதையும் பயன்படும். ஏறிப்போ. முடியாதுன்னு மட்டும் நினைச்சிடாத. நான் வரும்போது நினைச்சானாடா, சினிமா எடுத்து போலது சின்ன பையன் நினைச்சான். சீமானே தத்துவமா மாறுவான், அந்த தத்துவத்தை வைத்து எல்லாரையும் மிரட்டுவான்னு எவனும் நினைக்கல. கத்துவான் 4 நாள், அப்புறம் 10 சீட்டு 5 சீட்டுக்கு வந்து கை கட்டிடுவான்னு நினைச்சான். இப்பவும் நினைக்கிறான். எவன் நாளைக்கு அவன் கேடர்ஸ் நிற்பான். உன் தொண்டர்கள் சோர்வடைவார்னு என்கிட்ட சொல்லுவான். தொண்டனா இருந்தா சோர்வடைவான். அவன் எல்லோரும் போராளிகள், ஒருபோதும் அவன் சோர்வடைய மாட்டான். புலி பசித்தாலும் புல்லை தின்னாதுங்கிறான். இது புலிகள் அற்ப தோல்விக்கு தோண்டுவோமா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு இல்லை நாளைக்கு வெளில போகிறோம், நாளை இல்லை நாளை மறுநாள் வெளில போகிறோம். 5 ஆண்டுகள் போதும் இந்த நிலத்தை உலகத்தின் முன்மாதிரி நாடாக மாற்றி காட்டுவதற்கு. இந்திய பெருநிலத்தில் இப்படி ஒரு மாநிலமா என்று எல்லோரும் எண்ணி வைக்கிற அளவுக்கு ஆட்சியை கொடுக்க முடியும் நம்மளால். அதனால் சோர்ந்துடக்கூடாது. நீங்கள் செய்ய வேண்டியது, அண்ணன் உங்களிடத்தில் அன்பாக கேட்கிறது, இப்போ இங்கே இருக்கிற ஒவ்வொரு தம்பியும் தங்கையிலும் எந்த வாக்ககத்தில் வாக்கு செலுத்தினீர்கள், அந்த வாக்ககத்தில் உங்களோடு அங்கே கிளை தலைவர், செயலாளர், பொருளாளராக நிற்க 10 பேர் இருக்காங்களா? இல்லை, சேருங்கள், அவ்வளோதான். உங்கள் வாக்ககத்தை நிறைவு செய்யுங்கள். அதான் நீங்கள் கட்சி உங்களுக்கு கொடுத்துருக்க பணி. ரொம்பலாம் போட்டு குழப்பிக்காத. ஒரு ஒன்றியமாக வருதா, 10 வாக்ககம், 10 கிளை ஒரு ஒன்றியமாக கட்டு, 10 கிளை ஒரு ஒன்றிய தலைமையை கட்டு. தலைவர், செயலாளர், பொருளாளர், செய்தி பிரிவு செயலாளர், துணைத் தலைவர்கள், இணை துணை செயலாளர், 8 பேர் கொண்ட கட்டு. ஒன்றியம் வரும்போது மகளிர், மாணவர், இளைஞர், வீரத்தமிழர் முன்னணி, பல படைகளை பிரித்து கட்டு. 300 வந்துருச்சா 3 தொகுதி, 250க்கு மேலே போயிடுச்சா 3 தொகுதியாக பிரிச்சுக்க. 3 தொகுதி தலைமை. இப்போ குன்னமா அதுவே ஒரு மாவட்டம், அரியலூரா அதுவே ஒரு மாவட்டம், பெரம்பலூரா அதுவே ஒரு மாவட்டம், 2 மாவட்டமாக ஒரு மண்டலம், ஒரு 3 தொகுதி வந்துடுது. ஒரு மாவட்ட செயலாளர், 2 மாவட்ட செயலாளர் சேர்த்து ஒரு மண்டல அமைப்பாளர் செயலாளர், அதுக்கு மேலே ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளர், நேர ஒரு மின்மாற்றி போல டிரான்ஸ்ஃபார்ம் போல அண்ணன் அங்கே சுவிட்சை போட்ட உடனே மண்டலத்துக்கு வரும். தம்பி இது வேலை, தம்பி இது வேலை, அண்ணன் சொல்லியிருக்காங்க. மாவட்டம், தம்பி இது வேலை, தங்கச்சி இது வேலை, தொகுதிக்கு தொகுதி சொல்லுது, தொகுதி ஒன்றியத்துக்கு தம்பி இது வேலை. இதுதான் நம்மளுடைய கட்டமைப்பு. நீ கவலையே படாத, நீ செய்து கொண்டு நம்ம ஏற ஏற இப்போ பாரு நம்ம கட்சி நாம் வென்று விடுவோம் என்ற நம்பிக்கை மட்டும் கொடு, மொத்த தமிழர்களும் நம் பக்கம் திரளுவான். ஒன்றும் இல்லை, தலைவர் சொன்னது தான், இந்த கப்பல் பத்திரமாக கரை சேர்க்கும் என்ற நம்பிக்கையை நீங்கள் மக்களுக்கு கொடுத்து விட்டால் எல்லோரும் வந்து இந்த கப்பலில் ஏறி விடுவார்கள். இப்போ இந்த கப்பல் நல்ல ஸ்டார்டிங் கொடுத்துருச்சு. இது ஏதோ மிதக்குத, போகுமா போகுமா, கருணாநிதி மாதிரி இல்லை. தமிழர்களை என்னை கடலில் தூக்கி போட்டாலும் நான் கட்டுமரமாகத்தான் மிதப்பேன், கவிழ்ந்து விட மாட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை இருக்கு, நான் கவிழ்ந்து விட மாட்டேன், உங்களைத்தான் கவிழ்த்தி விடுவேன். அது மாதிரி தமிழர்களை அப்படின்னு இந்த கப்பல், சீமான் கப்பல் கிளம்பிருச்சே, நிறைய பயலுக்கு அதில் ஏறி போகிறாங்க, கரை சேர்த்துருவானான்னு நினைக்கிறான். 26 கரை சேர்த்துருவான், அப்படி நம்பிக்கையை கொடுக்கணும். அதுதான் இங்கே முக்கியம். நீ தேர்தல் அறிவிச்சவன வேட்பாளர் போடுவேன்னு நினைக்காத. இப்போவே பல தொகுதிகளில் போட்டேன். வேட்பாளர் இப்போ சொன்னேன்னு வச்சுக்கோங்க,
எல்லா பத்திரிகை எழுதிடுவான், இவங்க தான் அந்த வேட்பாளரா, இவங்க தான் வேட்பாளரா. அதனால நானும் பி கேர்ஃபுல். அவங்களே வந்து சொல்லுவாங்க, தனித்தனி கலந்தாய் போட்டு நான் தான் இங்கே போட்டியிட போகிறேன்னு, இவங்க தான் போட்டியிட போகிறாங்கன்னு உங்கள் தொகுதி தலைமை, மாவட்ட தலைமை, மண்டல தலைமை, மாநில ஒருங்கிணைப்பு உங்களுக்கு அறிவிக்கும். அவங்களை முன்னிறுத்தி கொண்டு போங்க, விட்டுறாதீங்க. நீங்கள் சந்திக்காத நபர் இல்லை, சந்திக்காத நம் சொந்தங்கள் இல்லை, நீங்கள் உங்கள் காலடி படாத நம் உறவுகளின் வீட்டு வாசல் இல்லை என்ற நிலையை உருவாக்குங்கள். வெற்றி உறுதியாக நமக்கு வரும். அவனுக்கு இங்கே பாரு, நம்ம கொள்கை புரியுது, கோட்பாடு புரியுது, நம்ம லட்சிய உறுதி புரியுது, அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாத. பாவம் இந்த பசங்க 10 வருஷமாக கத்திரி கிடக்கிறானுங்க. பாவம் இந்த சீமை ஒயாமல் ஏதோ கத்திரி கிடக்கிறான். அவன் தம்பி தங்கச்சியெல்லாம் பாவம் இந்த வெயிலில் திரிஞ்சு கருத்து ஒரு தடவை தான் ஓட்டை போட்டு பார்ப்போமே, ஒரு நாள் போட்டுருவான். அது வரைக்கும் நீ நில்லு, களத்தில் நில்லு, தைரியமாக நில்லு, நம்ம வெல்றோம். ஆனால் நீ என்ன நினைக்கணும் தெரியுமா, நாம் ஜெயிக்கலை, வேற எவன்டா ஜெயிப்பான் அப்படிங்கிற திமிரு உனக்கு வரணும். குழப்பிக்காது. திமுக எல்லாம் ஜெயிக்குது அப்படின்னா காசு கொடுக்காம ஜெயிக்குமா? அதிமுக வெல்லுது, காசு கொடுக்காம ஜெயிக்குமா? ஆனால் காசு கொடுக்காம ஒரு கட்சி தமிழ்நாட்டில் ஜெயிக்கும்டா, நம்ம கட்சி தான்டா ஜெயிக்கும். எப்படின்னா காசு கொடுக்காம, திருச்சியில், இதே திருச்சியில் பாராளுமன்ற வேட்பாளராக என்னுடைய அன்பிற்கு மதிப்பிற்குரிய மாமா திருநாவுக்கரசு அவர்கள் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக நிற்கும்போது வாக்குக்கு காசு கொடுக்காம 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வென்றிருக்காங்க. அதே மாதிரி மதுரை மத்திய தொகுதியில் ஐயா பிடி தியாகராஜன், வள்ளிவல்ராஜனுடைய மகன் பிடி தியாகராஜன் அவர்கள் வாக்குக்கு 1 ரூபா காசு கொடுக்காம வென்றிருக்காங்க. இவர்களால் முடிந்தது நம்மால் முடியாதுன்னு நீ நினைக்காத, முடியும். நீ பாருடா, முன்னெல்லாம் கருப்பு சிவப்பில் கொடி வரும்டா, அப்படி வரும். கிராவிடம்லாம் பேர் வச்சுக்கிட்டு வருவான். நம்ம வந்ததுக்கு பிறகு பாடா, இப்போ எடுத்துக்கடா தம்பி விஜய் கொடியை பாரு, அதே சிவப்பு மஞ்சள் தான்டா, அதே சிவப்பு மஞ்சள் தான். என்ன நம்ம புலி, அவன் யானை, அவ்வளோதான். அவ்வளோதான். இதில் போட்டு குழப்பி, இதுக்கு பின்னாடி இதுதான் தம்பி. நான் சொன்னேன் உனக்கு, நீங்கள் நினைக்கல. நம்ம வெற்றிக்கு பிறகு, நமக்கு பிறகு பாரு, இனி தமிழர் இன வரலாறு பிரபாகரனுக்கு முன்பு பிரபாகரனுக்கு பின்பு தான் பதியப்படும். ஆனால் திராவிடன் நினைக்கிறான் எங்கும் கருணாநிதி எதிலும் கருணாநிதி என்று நிர்வாகி, கருணாநிதிக்கு பின்னு கருணாநிதிக்கு முன் என்று நிறுவனம் நினைக்கிறான். புதிய தமிழகத்தை உருவாக்கிய சிற்பி எது? புதிய தமிழகம். குடிச்சு விட்டு கீழே குப்புற விழுகிறது, பஸ்ஸில் போகிற பிள்ளைகள்லாம் சீருடையோட குடிச்சிட்டு ஆடுறது. நேற்று போய்கிட்டு இருந்தேன் திருவாரூருக்கு. யாருடைய இது ஊர்? நவீன தமிழகத்தை உருவாக்கிய சிற்பி ஊருக்கு போனோம். சிற்பி ஊருக்கு ஒரு பாதை கிடையாது, ஒரு இளவு கிடையாது. என்ன சிற்பி தமிழ்நாட்டை உருவாக்கிட்டு பிறந்த ஒரு பேர் தெருவில் விட்டுருச்சே. நேற்று பூரா தான் நம்பிக்கையோட இரு. நான் என்ன நினைப்பேன் தெரியுமில்ல, நம் முன்னோர்கள் கோட்பாடு இருக்கு, நாம் சத்தியத்தின் பக்கம் நிற்கிறோம். தலைவர் நமக்கு கற்பித்ததான், நாம் சாதாரணமானவர்கள் சாகலாம், தோற்று போகலாம், சத்தியம் தோற்றதாக சரித்திரத்தில் செய்தி இல்லை. நாம் சத்தியத்தின் பிள்ளைகள், உண்மையிலே சத்தியமாக வெல்வோம், நம்பிக்கையோடு இருப்போங்கிறாரு. சேகுவாரா சொல்றான்ல, சேகுவாரா, நாங்கள் சாகடிக்கப்படலாம், எங்கள் லட்சியங்கள் சாகடிக்கப்படாதுங்கிறான். நாங்கள் தோற்கடிக்கப்படலாம் அல்லது சாகடிக்கப்படலாம், எங்கள் லட்சியங்கள் செத்து போகாது, அது தோற்று போகாது. அது மாதிரி நீ எதை பற்றியும் கவலைப்படாது. கட்சியில் இவர் போகிறாரே போட்டோம், ஒருத்தன் போனால் 100 பேர் வருவான். இது எவனுக்கும் சொந்தமான கட்சி கிடையாது. நாம் அவர் குட்டையில் வலை வீசலை, குளத்தில் வலை வீசலை, பெருங்கடலில் வலைய வீசுகிறோம். நம்பிக்கையோட வீசு. தமிழ் பேரின மக்களுக்கு அரசியல் செய்கிறோம். ஒரு குறிப்பிட்ட சாதி, ஒரு குறிப்பிட்ட மதம், இதற்கு அரசியல் செய்யலை. நாம் எல்லோருக்கும் அரசியல் செய்கிறோம். ஒரு தம்பி சொன்னான், இந்த ஆடு மாடு கொக்கு குருவி சிட்டு இதுக்கெல்லாம் ஓட்டு இருந்தா உலகத்தில் எங்கள் அண்ணனை ஜெயிக்க எவனும் இல்லை, எல்லாம் அது எங்கள் அண்ணனுக்கு தான் ஓட்டு போடும். அது மாதிரி நாம் மானுடர்களுக்கு அல்ல என் உடன் பிறந்தவர்களே, உலக உயிர்களுக்கு அரசியல் செய்கிறோம். அந்த உயர்ந்த எண்ணம் திமிர் உங்களுக்கு இருக்கணும். புலி
அண்ணனுடைய இது வரைவில் வரும்பார், ஒரு புலி அப்படி வருது. நான் கூட நாளைக்கு வேணா என்னுடைய ஸ்டேட்டஸில் வைக்கிறேன், பார்த்துக்க. நான் ஒருபோதும் தோற்று போவதில்லை, அது சொல்லுது, தோற்று போவதில்லை. வெற்றி பெறுவேன், வெற்றி பெறுவேன், இல்லை என்றால் கற்றுக்கொள்வேன், தோற்றால் கற்றுக்கொள்வேன், அவ்வளோதான். அப்படி தான் நீ பார்த்துக்கணும். ஆல்வா எடிசன் இந்த மின் விளக்கை கண்டுபிடிக்கிறாரு, கண்டுபிடிச்சு எரிய வைக்கிறாரு, எரிஞ்சிருது. அதை எல்லாரையும் கூப்பிட்டு போட்டு காட்டி நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்ல நினைக்கிறாரு. அது செய்முறை விளக்கம் அளிக்கும் போது அது எரிய மாட்டேங்குது, அப்படியே போயிடுறாரு. ஊடகவியலாளர்கள் முன்னாடி இருந்தவங்களும் எதுவும் பேச முடியல, ஏன்னா ஆல்வா எடிசன் பல முறை பல இதை கண்டுபிடிச்சிருக்கான். அப்போ இந்த இடத்துல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு எத்தனை தடவை அப்படி தோற்றுருப்பாருன்னு நினைக்கிறீங்க? செய்ய முடியாமல் 999 முறை முயற்சி பண்ணி முடியல. ஆனால் 1000வது முறை அவர் செய்முறை விளக்கம் செஞ்சு காட்டும்போது எரிஞ்சிருது. எல்லாம் எந்திரிச்சு கைதட்டிடுறாங்க. அவர் அப்படியே பார்க்குறாரு. அவர் காது வேற கேட்காது, அது தெரியுமில்ல. ஏன் காது கேட்காதுன்னு தெரியுமா? செய்தித்தாளை ட்ரெயினில் வந்து செய்தித்தாள் போட்டு அதில் வர காசை வச்சு தான் அவர் சாப்பிடுவார். அப்போ இந்த டிடிஆர் என்ன பண்ணிடுறாரு, டிக்கெட் எடுக்காமல் ஏறிட்டாருன்ட்டு செவிலை சேர்த்து அரைஞ்சிடுறாரு. காதை சேர்த்து ஓங்கி அரைஞ்சவொடனே அன்னையிலேருந்து காது கேட்காம போயிடுது. ஒவ்வொரு நாளும் செபத்திலையும் ஜெபிக்கும்போது, இறைவனிடத்தும் பிரார்த்தனை செய்யும் வழிபடும்போது மண்டிட்டு, இறைவா உனக்கு நன்றி, ஒரு டிடிஆர் அனுப்பி என் காதில் அடித்து என் காதை செவிடாக்கியதுக்கு நன்றி. ஏனென்ற அந்த கேடுகட்ட உலகத்தின் இந்த கேடுகட்ட சத்தங்களை என் காதில் விழவிடாமல் என் கவனத்தை படைப்பிலேயே செலுத்துகிற மாதிரி பண்ணிட்ட, உனக்கு நன்றி. இது எதுக்கு சொல்கிறேன்? நீ ஆல்வா எடிசன் மாதிரி இரு. அவன் எழுதிட்டான், இவன் பேசிட்டான், அவன் கிள்ளிட்டான், இவன் நோண்டிட்டான், சொரிஞ்சிட்டான், எதை பற்றியும் கொல்லப்படாது. அவர்கள் வேலை உன்னை விமர்சிப்பது. அவர்களுக்கு உன்னை விமர்சிக்க வேண்டிய தேவை இருக்குது. உனக்கு அவங்கள விமர்சிக்க வேண்டிய தேவை இருக்கா? உனக்கு பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்கா? இலக்கை தீர்மானித்து விட்ட பிறகு அதை நோக்கி தான் போகணும். இடையில நின்று இது பண்ணுற தொந்தரவு பண்ணுறவனுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லிட்டு கூடாது. ஆல்வா எடிசன் மாதிரி ஒரே இதில் கான்சன்ட்ரேட் பண்ணும். 1000வது முறை மின் விளக்கு எரிஞ்சிருச்சு. எல்லாரும் கைதிட்டு மிஸ்டர் எடிசன் இந்த 999 முறை நீங்கள் தோற்று போனீங்களே, உங்கள் மனநிலை எப்படி இருந்தது? தோற்று போனேன்னு நான் எப்போ சொன்னேன்? யார் சொன்னது நான் தோற்று போனேன்னு? ஒரு மின் விளக்கை எப்படி கண்டுபிடிக்கக்கூடாது என்று 999 முறைகள் நான் கற்றுக்கொண்டிருந்தேன். ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்காவில் போட்டி போடாத பதவிகளே இல்லை. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எல்லாத்துலேயும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். வார்டு கவுன்சிலரு, அந்த மேயரு, எம்எல்ஏ, எம்பி, எப்படி உங்களுக்கு புரிகிற மாதிரி பல தேர்தலில் போட்டிட்டு தோத்துட்டேன். சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இது அமெரிக்கன் பிரசிடென்ட் தேர்தலாம் போடுவோம்னு போட்டுறாரு. அமெரிக்கன் பிரசிடென்ட்டுக்கு ஜெயிச்சிடுறாரு. இதே மாதிரி ப்ரெஸ் பீப்புள்ஸ், அந்த பத்திரிகையாளர்கள், மிஸ்டர் ஆபிரகாம், மிஸ்டர் லிங்கன், நீங்கள் இத்தனை தேர்தல் இன்னும் தோத்தீங்களே, அப்போ இப்போ உங்கள் மனநிலை எப்படி இருக்குன்னு மக்கள் முடிவு பண்ணிட்டான்டா ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்கன் பிரசிடென்ட்னு. நான் அது தெரியாமல் இந்த பதவிகளுக்கெல்லாம் போட்டி போட்டா எப்படி என்னை எலெக்ட் பண்ணுவான்? அவன் முடிவு பண்ணிட்டான் ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்கன் பிரசிடென்ட்டு, நின்னே போட்டான். இதுதான் இந்த மக்கள் முடிவு பண்ணிட்டான். நாம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர், தமிழ்நாட்டின் ஆளுகிற கட்சி நாம் தமிழர். நீ இப்படி பாரு, இந்திய நாடு, நாம் பாராளுமன்றத்திற்கான ஆட்கள் அல்ல, நாம் தமிழ் தேசிய பிள்ளைகள். இந்திய நாட்டை யார் ஆள்வது? மோடியா ராகுலான்னு சண்டை. இதுக்குள்ள நமக்கு 8 விழுக்காட்டுக்கு மேலே வாக்கு, 12 இடத்துல ஏடிஎம்கே முந்திக்கிட்டு நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு, அவ்வளோ பெரிய கட்சிக்கு பல இடங்களில் டிஎம்கே ஏடிஎம்கே தாண்டி வாக்குங்களில் வாக்கு. ₹1 காசு கொடுக்கல. இன்னும் தெரியாது. இந்த என் மகளை நிறுத்தினேன், இந்த இதில் பெரம்பலூரில், அப்போ கல்லூரியில் வேலை பார்த்த பிள்ளைய நிறுத்தினேன், சான்சியை நிறுத்தினேன், வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த பிள்ளைய நான் நிறுத்தினேன். அன்னைக்கு தான் அதுக்கே தெரியுது நம்ம வேட்பாளர்ன்ட்டு. அப்போ மக்களுக்கு எப்படி தெரியும்? அங்கே நிற்கிறவர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம், இங்கே ஐயா நிற்க நேரு அவர்களுடைய மகன். அப்படி ஒருத்தர் கேட்டார், எவ்வளவு செலவழிச்சிங்க அப்படின்னு. 50 கோடி, 60 கோடி, 55 கோடி அப்படின்னு. நீங்கள் எவ்வளவு செலவழிச்சிங்கன்னு என்னை கேட்டார். தொகுதிக்கு 5 லட்சம்னே. 15 நிமிஷம் ஆச்சு அவர் பேச.
இஸ் இட் ட்ரூ அப்படின்னாரு. இட்ஸ் ட்ரூ. 5 லட்சம் தான், only 5 lakhs. உங்களுடைய வட்டி காசு அது கூட இல்லை பாருங்க. 50 கோடியில் வட்டி காசு கூட இல்லை நம்ம காசு. ஓட்டுக்கு காசு கொடுத்து வெல்ல வேண்டிய நிலைமை இருக்குமானால் நாம் கட்சியை கலைச்சி விட்டு களை எடுக்க போயிடலாம், கரும்பு வெட்ட போயிடலாம். அந்த வேலையை செய்யக்கூடாது. ஒரு தூய அரசியலை கட்டி எழுப்பணும்னா மக்களுக்கு சேவை செய்ய எதுக்குடா காசு? நீ யாரை ஏமாத்த போகிற காசை கொடுத்து? உன் ஆத்தாள பணையா, உன் அக்கா தம்பிவா, அண்ணன் தங்கச்சிவா? வேண்டாம். நம் மீது எப்போது நம்பிக்கை வருகிறதோ அப்போது நம் மக்கள் வெல்ல வைக்கட்டும். அதுவரை காத்திருப்போம், களத்திலே இருப்போம். பயப்படாத. அடிக்கிறோம், இந்த வாட்டி கதர் அடிக்கிறோம். அண்ணனை எதிர்கொண்டு இவனால் எவனாலையும் பேசி சமாளிக்க முடியாது. நான் பேசுகிறத அவரவர் வாழ்விடம், அவரவர் வாழ்விடம். அரியலூரில் நீ எந்த கிராமம், அந்த உன் சொந்த கிராமம் நாம் தமிழர் கட்சியின் கோட்டையாக மாறணும். நீ எந்த தெருவில் வாழ்கிற அந்த தெரு நாம் தமிழர் கட்சியின் கோட்டையாக மாறணும். என் தெருவில் என் கட்சிக்கு தான் ஓட்டு என்ற நிலையை நீ உருவாக்கணும். இவ்வளவுதான், இவ்வளவுதான் நீ செய்ய வேண்டியது. நீ இருக்க உன்னை மாதிரி ஒருத்தனை சேரு, அவர்கிட்ட சொல்லு உன்னை மாதிரி இன்னொருத்தரை சேரு, அவர்கிட்ட சொல்லு உன்னை மாதிரி இன்னொருத்தனை சேரு. இந்த கட்சியை எவனாலும் இந்த படையை வெல்ல முடியாது, வீழ்த்த முடியாது. உறுதியாக களத்தில் நிற்போம், வெல்லுவோம், உலகிற்கு உறக்கச் சொல்லுவோம். புரட்சி எப்போதும் வெல்லும். நாளை நமது வெற்றி அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். நாம் தமிழர்.